வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதனால என்னங்க ஐயா? இல்ல. வாங்க லக்கேஜ் எடுத்து. சரிங்க ஐயா. என்னங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? மத்த ஜாமான்லாம் எப்பங்கய்யா வரும்? ஏன் இவ்வளவு லேட்டு? செல்லம் ஃபோன் பண்ணுமா? நட்டே நட்டே ரொம்ப நேரமா ஃபோன் அடிக்குமாப்ல. சொல்லுமா. நடேசா ஏன் இவ்வளோ லேட்டு? உங்களுக்கு என்ன காரில் போயிட்டீங்க? இங்கே ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கானே, வழி விட்டான்னு பேர் வச்சாலும் வச்சாங்க, போகிற வர வண்டிக்கெலாம் வழி விட்டுட்டு இருக்கான். இப்போ எங்க வந்துட்டு இருக்க? கயத்தாருமா. கயத்தாரா? அதாம்மா, கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்கல்ல, அந்த ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சரி சீக்கிரம் வந்துடுங்க. கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டேன்டா. ஆமாடா, ஜாமான்லாம் சேஃப்டாக சொல்லி வண்டியை பொத்துனாவில் ஓட்டிட்டு வரேன் பாரு. நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. நாங்கள் பேசுறது இருக்கட்டும், நீ வண்டியை முதல்ல ஒழுங்காக ஓட்டு. என்னடா நீ நிறுத்துறா. இப்போ உனக்கு என்னடா வேணும்? சொல்கிறேன்ல, நிறுத்தி தொலைடா. என்ன மாப்பிள அவசரம் புரியாம போயிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு? நீ இப்போ உயிர் போகிற மாதிரி தட்டின? அங்க பாரு மாப்பிள, கஷ்டப்பட்டு ஏத்திட்டு வந்துட்டோம். சரக்கு பத்திரமா இருக்கணும்ல. இறக்கிட்ட அப்புறம் ஏற்றலாம்டா. இருக்கோம் மாப்பிள. நல்லா ஏற்றுவ. அப்பா வீட்டில் இருக்கார்ல. நல்லா கனவா நீ இருண்ணே. மட்டும் ஒழுங்கா வண்டி ஓரம் கட்டி டீசல் ஆட்டே போறேன். மாப்பிள தான் சரக்கு அடிக்க மாட்டான். வாங்கி வச்ச சும்மாவா இருப்ப? கடையை மூடிடுவான் மாப்பிள. அப்புறம் கோட்டருக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து வாங்கணும். நீயும் எவ்வளோதான் செலவு பண்ணுவேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப தான் அக்கறை உனக்கு. கொடுத்து விட்றாமாப்ல. என்கிட்ட எங்க இருக்கு? அதான் வர வழியில கொள்ளடிச்சாங்கல்ல. கொள்ளடிச்சாங்களா? அதான் வர வழியில டோல்கேட்ங்க பேரில் இருக்கிற ரூபாயெல்லாம் பிடிங்கிட்டு விட்டாங்களா மாப்ள. ஷோ, சரக்கு ஏற்றிட்டு வர செலவை விட உங்களுக்குலாம் சரக்கு வாங்கி கொடுக்குற செலவு தான் ஜாஸ்தி. இந்த புடி. சிரிச்சுக்கிட்டே கொடு மாப்பிள. கல்யாண தாலி இடம் எடுத்து கொடுக்குறாங்க. போடா. அதுக்கு நீ தான் கொடுக்கணும். அடிங்க. வழி விட எனக்கு மருந்தவன் இல்லை, செத்துருவானே. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்கண்ணே, வழி விடுங்கண்ணே. என்ன சரக்கு வேணும்? கொட்டு ஒரு சீக்கிரம் வாடா, லேட் ஆகுதுல்ல. தலைவர் படத்துக்கு ஓப்பனிங் ஷோ டிக்கெட் வாங்குறதை விட கடை மூடுற நேரத்தில் சரக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. பாத்துப்பா, கண்ணாடி ஜாமான்லாம் இருக்கு, பத்திரம். பத்திரமா குழந்த மாதிரி பார்த்துக்க மாட்டோமா? பொம்மை இப்படி வா. என்னப்பா? வண்டி வாடகை இந்தா ஒளிவிட்டனு கொடுத்துட்டு சரிப்பா. அப்புறம் நீங்க சாப்பிட்டு எங்களுக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. சரிப்பா. டே பொம்மை, புது ஊர் புது இடம், ஒரு நாள் கூட இல்லப்பா, ஊரில் லோடு ஏற்றணும். அப்பா வேறு தனியாக கஷ்டப்படுவார். ஏற்கனவே நட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். நட்டியா? நடேசனா தான் நாங்கள் சுருக்கி நட்டின்னு கூப்பிட்றோம். அப்போ ஜெகதீஷன் பேர் வச்சு ஜட்டின்னு கூப்பிடுவியா? ஐயோ, இந்த காலத்து பசங்களை பார்த்தியா? தலைவரோட பேரெல்லாம் தரம் குறைச்சிட்டானுங்க. சித்திரமே எந்திரியா எந்திரியா எந்திரிங்கல்ல, ஒரு இரவ போச்சு. இதுக்கு கள்ள தூக்கியே போட்டிருக்காங்கடா. சிங்கத்தை சீண்டிடையாடா. வேற சோழி கிடையாதா? எப்பவுமே இங்கே கிடைக்கிறேன். நீ கூட இங்கே தான் இருக்கேன். நான் ஏதாவது கேட்டனா? என்ன புலப்பியாது? குப்புறம் இருந்தாலும் மீசி தடிக்கிட்டு. யோ என்டர்டைன்மெண்ட்டு உனக்கு வேறு தனியாக சொல்லுமா? எந்திரியா. நல்ல நேரம், கடையானம் திறந்துருக்கு. யோ யோ யார் யாது? அப்பாடா. யோ பார் முடியாச்சு, கிளம்பியா. கிளாஸ் வாட்டர் மட்டும் வாங்கிக்கிறோம். வாங்கடா. சொல்லிட்டே இருக்கும்ல, எங்க போறீங்க? 4 கிளாஸ். யோ பாட்டில் ஓப்பன் பண்ணாதீங்க, வெளியே போறீங்க. இல்லப்பா, சீக்கிரம் ஒரு போயிடுறோம். கிளாஸ், ஒரு பாட்டில் தண்ணி, அப்புறம் அந்த சைட் டிஷ்லாம் காசு எடுத்துக்கோங்க. பாருங்க பட்டறை ஓப்பன் ஓப்பன் பண்றேன். பண்றேன். ஏப்பா பார் முடியாச்சு. என்னண்ணே மேலே கை வைக்கிறீங்க? மேலே கை வைக்காதீங்கண்ணே. உள்ள சாப்பிட கூடாது, வெளியே வச்சு. சரிண்ணா. வைக்கிறாங்க பாரு சொல்லிட்டே மாப்பிள. கேட்க நட்டி, முடியல. நட்டி, டேய். ஏய், மேல கை வைக்கிறா. சொல்றேன்ல. ஏய், என்ன பிரச்சனை? பையன் மேல கேக்குற? டேய், வலி. சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க ஏய், முடியல. ஏய், ஏய், சொல்லுங்கண்ணா, இங்கே வாங்க. இந்த பிரச்சனை என்னன்னு போய் பாருங்க. இல்ல தமிழ், உங்களுக்குலாம் 2 இலக்கலக்கனா தான் சரி வரும். தம்பி, நீ ஏட்டு பொன்மாணிக்கம் சார் பையன் தானே? நீங்க பிரபா.
அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஊரில் இருக்கே பிடிக்கல. ஆமாம், நீ எப்படி இங்கே? அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிடலான்னு. அண்ணா, நம்ம பயிலுக்கு தான் தம்பி மாதிரி. மாதிரி என்ன தம்பி தான். புது ஊர் புதிய இடம் சொல்லி தயங்காத. சரிங்கண்ணா. நாங்களாம் இருக்கோம், சரியா? சரி. அப்பா கேட்டதா சொல்லு. அண்ணா வாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்களேன், நம்ம பையில தான். சரிண்ணே. டேய் போதும்டா குடிச்சது, வாங்கடா போகலாம். அண்ணா, இங்கே வம்புக்கு நின்ன மாதிரி வேற எங்கேயும் போய் நின்றாதீங்க. மோசமான ஊர். அப்படியா? உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். சொல்லிடுவோம் மாப்பிள்ள. யோ என்டர்டைன்மெண்ட்டு ஏன் நிப்பாட்டிட்ட? ஆரம்பி. நஞ்ச புஞ்ச விளையும் ஊரு, நானிலத்தோர் போற்றும் ஊரு, 8 திக்கு. செல்லமுத்து இங்க வா. அண்ணையா லைட் எரியுது, பாட்டு சத்தம் கேட்டு வர திறந்துருக்கு. உள்ள என்ன நடக்கு பாரு முல்ல? யாரும் இல்லை சார், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ மூடிடுறேன் சார், ஒரு 10 நிமிஷம் ஆகும். என்ன 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லிக்கிட்டு சீக்கிரம் பாராட. சரி சார், இப்போ மூடிடுறேன் சார். கொஞ்சம் கேளுங்கய்யா, நல்லா நீங்க கேளுங்கய்யா, ஆட்டம் போட்டு ஆடுங்கய்யா, ஆட்டம் போட்டு ஆடுங்கய்யா. நெல்லை சீமை இது, நெல்வேலி பூமி இது, தாமிரபரணி இது, எப்போதும் வத்தாதது. மஜோல தேயில குடிச்சு நீ பாருல, குறுக்கு துறையில குளிச்சு தான் பாருல, பொதிக மலையில புறப்பட்ட தென்றலு ஊரு பெருமைய பறக்கத்தான் சொல்லும். கேட்டுக்கறண்டா நீங்க சொல்ல, ஒண்ணுவனா கேட்டுக்கறண்டா மேல சொல்லு. கேட்டுக்கறண்டா நீங்க சொல்ல, ஒண்ணுவனா கேட்டுக்கறண்டா மேல சொல்லு. சரிம்மா பார்த்து. கொஞ்சம் நிப்பாட்றியா? இப்போ பாரு. தேவதங்க கூடி வரும் 5 வீதி, திக்கு முக்கு ஆடி போகும் கண்ணு மூளி. காந்திமதி அம்மாவை கும்பிட்ட பிறகு நெல்லை அப்பாவை கும்பிடுவோம். இயேசுவையும் அல்லாவையும் வணங்கிடுவோம். ஜாதி மத பேதமில்லா பழகிடுவோம். பாவங்களா தீர்த்து வைக்கும் பாபநாசம், பச்சை புள்ள பால் இருக்கும் எங்க நேசம். கேட்டுக்கறண்டா நீங்க சொல்ல, ஒண்ணுவனா கேட்டுக்கறண்டா மேல சொல்லு. சரி சரி, உள்ள தூத்து உள்ள இந்த லோடு தான். சரிம்மா. நெல்லையப்பர் கோயில், ஆத்தங்கரை பள்ளிவாசல், கத்தீட்ரல் சர்ச், திருச்செந்தூர் முருகன், இருட்டுக்கடை அல்வா, சங்கரங்கோயில் பிரியாணி, ரைட்டு கடை இட்லி, புதுப்பேட்டை ரொட்டி, சுக்குமல்லி காப்பி, கல்கண்டு பால், மண்பானை சோறு, ஆயிரம் மீன் குழம்பு, கல்லடைக்குறிச்சி அப்பளம், தூத்துக்குடி உப்பளம், பத்தவடை பாய், தென்பொதிகை மூலிகை. இல்ல அப்புறம் இருக்கிறதுல நிறைய விஷயம் இன்னும் சொல்லல. வீரத்தை பத்தி சொல்லல, தலைவனை பத்தி சொல்லல, மனுஷங்களை பத்தி சொல்லல, உறவுமுறை சொல்லல, நட்பை பத்தி சொல்லல, பாசத்தை பத்தி சொல்லல. என்ன நடக்குது இங்க? அண்ணே, வெளியூர் பசங்க கொஞ்சம் நம்ம ஊரை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருந்தேன்னா. ஓ அப்படியா? போ, இத பத்தி சொல்லல. அத்தி அருவா பா, அப்புறம் இத பத்தியும் சொல்லல. ஒத்துக்கறண்டா உங்க பேச்சா, இதுவும் நம்ம ஊருடா இனிமேல. ஒத்துக்கறண்டா உங்க பேச்சா, இதுவும் நம்ம ஊருடா இனிமேல.
டேய் இந்த வண்டி தான் வர மாப்ள. அப்பா கேட்டதா சொல்லு. சரி மாப்ள. சரி பாய் பாய் பாய். ஏதோ ஒழுங்காடுறா. ஓகே ஓகே கிளம்பு பத்திரமா பேசிடு. வா. வணக்கம் நெல்லை. அதிகாலை நேரங்கிறது ரொம்ப அருமையானது. உற்சாகமான இந்த நேரத்துல நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. பெண்கள் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக அம்மா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. என்னங்க டிவில இந்த பொண்ணு படப்படன்னு எவ்வளவு அழகா பேசுறா பாருங்களேன். இந்த பரபரப்பான நேரத்துல தன் உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபர் திரு ஜெயபாண்டியன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் ஜெயபாண்டியன் சார். வணக்கம்மா. ஒரு சாதாரண தொழிலாளியா வாழ்க்கைய ஆரம்பிச்சு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கீங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? எப்படி உங்களால முடிஞ்சது? அதிகாலை நேரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. நான் தூங்குற நேரத்தை விட உழைக்கிற நேரம் தான் அதிகம். தூக்கத்துக்கு நான் எதிரி, உழைப்புக்கு நான் நண்பன். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எந்திரிக்க என்ன பாருங்க. அவ்வளவு நடேசா வயசான போன் அடிக்குது பாரு. நடேசா டேய் இப்படி தூங்கிட்டு இருக்க? என்னம்மா ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு. ஊருக்கு போயிட்டு அடிக்கிறானோ. சரி அப்புறம் பேசுவோம். வேலை பார்க்குறவங்க யாரா இவன்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகாலையில எந்திரிச்சு நாம சூரியனை பார்த்தோம்னா அன்னைக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருப்போம். அப்படியா சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் சார். நாம எந்திரிச்சு சூரியனை பார்த்தோம்னா நாம சரித்திரத்துல இடம் பிடிக்கலாம். சூரியன் நம்மளை பார்த்ததுன்னா தருத்திரம் தான் நம்மள பிடிக்கும். இதுலயே ஒரு சந்தோஷம். சரியா சொன்னீங்க. இந்த காலத்து பயலுக எங்க சார் காலையில எந்திரிக்கிறாங்க? ஊரை சுத்திட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து படுக்கிறாங்க. அங்கதானே இருக்க. எப்படி அதிகாலை சூரியனை பார்க்க முடியும்? கரெக்டா சொன்னமா. இந்த மாதிரி பையங்கள்லாம் தங்களை கொஞ்சம் வாழ்க்கையில மாத்திக்கிட்டாதான் உருப்பிட முடியும். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா பெற்றவங்க ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுட்டா போதும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல்ல சேர்த்த டீச்சர் மேலயே ராக்கெட் விட்டு. அது அறியாத வயசு. காலேஜ்ல சேர்த்த லெக்சரருக்கு லவ் லெட்டர் கொடுத்தியாடா? அது வாலிப வயசு. அவன் காலை புடிச்சு இவன் காலை புடிச்சு உனக்காக அலைஞ்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா இப்ப வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றியே, அதுக்கு என்ன திமிர் பிடிச்ச வயசா? ஓவரா பேசாதீங்க. என்ன பெரிய வேலை வாங்கி கொடு. ஏய் எங்கடா போற? நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. என்ன மாப்ள நீ என்ன ஊருக்கு போல? நீ பாட்டுக்கு ஏதோ என்னடா பண்ற? போயிட்ட. அவன் இங்கே இறக்கி விட்டு போயிட்டான். விடிய விடிய இதே பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துங்க தெரியுமா? போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டீங்க. கோச்சுக்காத, டீ சொல்லு. அண்ணே டீ. வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை. இவன் இன்னும் கிளம்பலையா? யாரு? அவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். யார் மாப்ள அது? நல்ல கருத்துக்களை சொல்லி. இவதான் மாப்ள காலங்காத்தால டிவில வந்து டார்ச்சர் பண்ணிருக்கா. டார்ச்சர் இந்த பண்றா? காலத்து இளைஞர்களோட நட்பை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? இந்த காலத்து நட்பு எல்லாமே பாரும் பீரும் தாமா. மச்சான் இங்க இருக்கியா அங்க வந்துருங்க, அங்க இருக்கியா இங்க வந்துருங்க. ராத்திரி 7 மணிக்கு மேல தாமாயோட பாசம் இல்ல. சரியா சொன்னீங்க சார். இத தாமா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். கேட்டியா மாப்ள? உன்னதான் சொல்றான். இந்த மாதிரி நட்பெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்ல வாரீங்க. இவ வேற ஏத்தி விடுறா. இப்ப பாரு வேடிக்கை. சங்கடமா நல்ல நண்பர்கள் அமையிறது பெரிய கஷ்டம். ஹலோ ஹலோ. ஒரு நேர் லைன்ல இருக்காரு. ஹலோ. லைன்ல இல்ல, தனியா தான் நிக்கிறேன். நேர் நல்ல சிரிப்பா நீ காட்டுறாரு. சரி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இருக்கிற இடத்த சொன்னா இருட்டுக்கு அல்வாவா தருவீங்க? மறுபடியும் சிரிப்பா நீ காட்டுறாரு. அது சரி, உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? இந்த ஆட்டோகிராஃபா எதுக்கு? மாப்ள குடு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இப்பெல்லாம் இந்த மாதிரி டிவியில பேசுறவங்க தான் ஹீரோயின் ஆறாங்க. நாளைக்கு நீங்களும் நஸ்ரியா ஸ்ரீயா இல்லையா மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நாங்க எங்க போய் தேடுவோம்? சரி நீங்க சார் கிட்ட பேசுங்க. சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். காலையில் 5 மணிக்கு இளைஞர் நேரில் எழுந்திருக்குன்னு சொன்னீங்களாமே, எப்படி சார் எங்களால் முடியும்? பசங்களாம் மீட் பண்ணுறதுக்கே நைட் 8 மணி ஆகிடுது. உலக விஷயம் பேச இடம் இல்லாதனால தானே நாங்கள் பாருக்கு போகிறோம். பாருக்கு போய் சரக்கு சொன்னால் மாற்றி கொடுத்துட்றாங்க. ஐஸ் வாட்டர் கேட்டால் ஆர்டினரி வாட்டர் கொடுக்குறாங்க. நெய் மீன் கேட்டால் அவியாத கடலை கொடுக்குறாங்க. புரியுதா? இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி சரக்கு அடித்து ஊறுகாயை வாயில் வைக்க 10 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிளம்பலான்னா ஒளிஞ்சிருக்கிற போலீஸ் ஓடி வந்து பிடிக்குது. அவங்கள கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து அக்கடான்னு படுக்க நைட்டு 2 மணி ஆயிடுது. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி சார் 5 மணிக்கு எந்திரிக்க முடியும்? கரெக்டாக சொன்னாப்ல. ஒரு இந்திய வாலிபன் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்களே சொல்லுங்க. சார் அவர் ஏதோ கிண்டல் பண்றாருன்னு நினைக்கிறேன். இப்படித்தாம்மா இருக்கணும். இந்த இளைஞர்
வெளிப்படையா ஒளிவு முறைவு இல்லாம பேசுறேன். நீங்க சொல்லுங்க தம்பி. என்ன சார் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும்ன்றீங்க, அப்புறம் நீங்க மட்டும் விகுக்குள்ள மண்டைய ஒளிச்சு வச்சிருக்கீங்க. சூப்பரா மாப்ள. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். வேடான்னு சொன்ன கேட்டியா நீ? உன்னால இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய அவமானமா போச்சு. இதுக்கு மேல அவன் டிவியில பேட்டி கொடுப்பான்ற தோப்பாதலையா. ஐயா வண்டில இருந்து ஊர்ல இருக்கிற கம்பெனி பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, பையனை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து உள்ளான் தான். அதுக்கு என்னய்யா, பெல்லு அரசெல்லாம் நம்ம லிமிட்ல தான் இருக்கு. அதில் பார்த்து தொழிலை கற்றுக்கிட்டு சுயமாக சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடைச்ச போதும். சரிங்க ஐயா, அந்த மாதிரி ஏதாவது நல்ல கம்பெனி இருந்தா சொல்றீங்க. மதுரமுத்து வா. என்னையா புதுசா வந்த எஸ்ஐ கூட மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயாவோட பையன் வேலை விஷயமா இருக்கிற நல்ல கம்பெனி பத்தி விசாரிச்சிருந்தாருயா. பையன் என்ன படிச்சிருக்கான்? BA சார். சரி, மேகான்னு ஒரு கம்பெனி இருக்கு, சொல்லி விடுறேன். பையனை போய் பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். மதுரமுத்து ஐயா, பாகேடி மக்கள் ஆக்சிடென்ட் ஆகி ஐகுரண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்ல, அந்த பையன்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி, வண்டி எடு. ஆமாப்பா, பஸ்ஸை விட்டுட்டேன், உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. என்னப்ல? நெல்லையப்பர் தேரோட்டம் வரப்போதான், இருந்து பார்த்துட்டு வர சொல்றாரு மாப்ள. பாத்துறோம். இந்தா அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்பெக்டர் சொல்லி அப்பா உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இந்த அட்ரஸ்ல போய் பார்க்க சொன்னாரு. பொம்மை வெள்ளாட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கோங்க. சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சரிம்மா. மேகா ஆயில் கம்பெனி. மாப்ள, சால மறியல் கேள்விப்பட்டிருக்கேன். இதடா கோல மறியல். மாப்ள அங்க பாரு. மேடம், இந்த கோலம் 3வது பரிசுக்கு செலக்ட் ஆயிருக்கு. மத்த 2 கோலம் செலக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த gift அவங்க கிட்ட கொடுத்துடலாமா? மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்போ அடுத்த கோலத்தை பார்க்கலாமா? வாங்க. மாப்ள டிவில கலாய்ச்சோம். அந்த கேமரா எடுத்துட்டு அந்த பக்கமா வாரியா? வலி பண்ணாம விட கூடாது மாப்ள. இந்த கோலம் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கோலத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு நம்ம ஜட்ஜ் தான் முடிவு பண்ணுவாங்க. இத யாரு போட்டது? நான் போட்டேன் மேடம். நீங்க தானா? வெரி குட்க்கா. ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. வெரி குட். அக்காவுக்கு கை தட்டுங்க. யார் இவங்க? ஹாய், வணக்கம் நெல்லை. அக்கா, இந்த கோலத்தை பத்தி சொல்லுங்க. என்ன மாப்ள தயங்கற? கேட்ரு. ஆட்டோகிராஃப். என்னது ஆட்டோகிராஃபா? ஆமாங்க. ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. இப்ப இல்ல, நாளைக்கு நஸ்ரியா ஸ்ரீயா இல்லைன மாதிரி நீங்களும் பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நான் எங்க போய் தேடுவேன்? நம்புறியா மாப்ள? போதும். போதுமாடா? சாரா யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு டிவில கலாச்சாங்களா? கண்டுபிடிச்சடா? தெரியுது. ஹலோ, இங்க கோல போட்டி நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? பரமாப்ல, தயவு செஞ்சு இடத்த காலி பண்றீங்களா ப்ளீஸ்? பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் இந்த பையனை கூட வச்சிருக்கீங்க? ஓ, பையன் இல்ல, நான் பொண்ணு. பொண்ணா? சொன்னா தானே தெரியுது. இல்ல மாப்ள? ஒண்ணு. ஹலோ, கேமரா தூக்குறதுல இருந்து ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் எங்களோட போட்டி போடுறீங்க. நாங்க மட்டும் உங்க வேலையை செய்யக்கூடாதா? மாப்ள, இதுக்காகவே நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம்டா. கொஞ்சம் தள்ளுங்க. என்னமா பிரச்சனை? பாருங்க மேடம், இவங்களும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு கரெக்ஷன் பண்றாங்க மேடம். இவங்க யாரு? மண்ணக்கம் கன்னியாகுமரியா? இல்ல, தூத்துக்குடி. இவங்க தான் இந்த போட்டிக்கு ஜட்ஜ். ஜட்ஜ் மட்டும் இல்ல, கிரிமினல் லாயர் வேற. ஜட்ஜ் இல்லம்மா, ஜட்ஜ். ஓஹோ, இப்ப லாயர் ஜட்ஜ் ஆயிட்டாங்களா? மாப்ள வில்லங்கத்தை இழுக்கிற. டைம் ஆச்சு, கிளம்பிடுவோம். ஏதோ வெளியூர் பசங்க போல இருக்கு. நீ ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணு. ஓகே மேடம். அந்த பொண்ணையே கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. என்னடா நடக்கும்? பண்ணாத மாப்ள பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். நீதாம்மா எனக்கு முக்கியம். யாரு இவங்கிட்டியா? ஒரு கிராய்க்கு வந்திருக்குமா, லைன்ல இரு, வாரேண்ணே. ஹெல்மெட்னே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கிராக்கி இல்லம்மா, சாவு கிராக்கி. சாவு கிராக்கியா? பெரிய சரவணா ஸ்டோர் ஓனர் இவரு. எங்க இருந்து வரணும்னே தெரியல. ஒரு மனுஷனை நிம்மதியா லவ் பண்ண விடுதானுவலா? ராசாத்தி, என்ன நம்புமா ராசாத்தி? எச்சி கஞ்சிக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்காரியை கட்டிக்கிற ஆளாமா நான்? ஓவரா பண்றாத காக்கா மண்டைய. என்ன சத்தம்? உன் புருஷனா இல்லையா? பூனையா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. மாப்ள, இந்த ராசாத்தி உன்னை மட்டும் இல்ல, ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. போடா. மாப்ள, என்ன மாப்ள? இந்த பெரியவர்கிட்ட அட்ரஸ் கேட்போம். என்னாச்சு? என்னல, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. குடுல பார்ப்போம். ஊருக்கே தெரியுமில்ல இந்த விலாசம். இப்படியே வடக்காமல போனோன்னா ஒரு ரோடு கட் ஆகும்.
அங்கிட்டு போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா தெக்காம ஒரு வாக்கியா மேடு வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சர்ச் வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சுடலை கோயில் வரும், அங்கிட்டும் போக மாட்டோம். அண்ணாச்சி சொன்னது புரியல, திருப்பி சொல்லுங்க. கூறுகிட்ட போயில திருநெல்வேலிக்காரன் திருப்பி சொல்ல மாட்டான்ல, யாருக்கிட்ட சொல்லாமே சொல்லிட்டேங்கிறான். மாப்பிள்ள, இதுக்கு மேலே நீ அட்ரஸ் கேட்க இறங்காத. இந்த ஊரில் கம்மியாகவே பேச மாட்டாங்களா? நேராக போன்னு சொல்லியிருந்தேன் இந்த அட்ரஸ்ஸு. கலர்ஃபுல்லாக இருக்கு மாப்பிள்ள. மேடம், ஓனர் இருக்காரா? நீங்க இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. உட்காருங்க, இப்போ எம்டி வந்துருவாரு. சரிங்க. உட்காருவோம். மாப்பிள்ள, எப்படியாவது இந்த கம்பெனி சொந்தமாக கேட்றா. என்ன அந்த டேபிள்லயே நோட்டு கிடக்கு? என்னடா இருந்தாலும் வந்திருக்கான். கணக்கெல்லாம் எப்பதான் நீ பார்க்க போற? கொண்டா. மேடம், இவர் யாரு? இவர் தான் எங்க முதலாளி. மாப்பிள்ள, என் கனவெல்லாம் சதஞ்சு போச்சுரா. ஃபோனில் பேசினது நாம தானே, தெரியவா போகுது? அப்படிங்கிற. ஹலோ, ஓகே சார், முதலாளி உங்களை கூப்பிடுறாங்க. சந்தி பிள்ளையார் கடைக்கு ஒரு 8 டசன் அனுப்பிடு. பேட்டை நைனார் கடைக்கு ஒரு 4 டசன் அனுப்பு. சமாதானபுரத்துக்கு இன்னைக்கு லோடு அனுப்பிடணும். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் சொன்னாலா? ஆமாம் சார். சொன்ன இடத்துக்குலாம் கரெக்டாக லோடு அனுப்பு, நான் பிறகு பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி, என்ன படிச்சிருக்க? பிஏ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா? கேட்குறேன்லப்பா, சொல்லு. அதான் பாஸ் ஆயிட்டேன்ல சார். இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்த? +2 சார். இதுக்கு முன்னால் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். வேலையா? அது இருக்கட்டும். நம்ம ஆயில் கம்பெனியை பற்றி நீ என்ன நினைக்க? மேலே என்ன தெரியுது? உங்கள் கம்பெனி ஆயிலை பற்றி உங்கள் தலைமுறை ஃபோட்டோ பார்த்தாலே தெரியுது சார். எல்லாரும் ரொம்ப வெளிப்படையாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான். நான் மட்டும்தான் இல்லை, நீங்கள் மட்டும். நான் மட்டும் சும்மா சொல்லுப்பா. ஏன் சார் விக்குக்குள்ளே மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க? விக்குக்குள்ளே மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. விக்குக்குள்ளே மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. அடி அடிக்கிறேன். மேடம், நீங்களும் உங்க கம்பெனி ஆயில் தான் யூஸ் பண்றீங்களா? ஐயோ இல்ல இல்ல. அதான் நான் பார்த்தேன். தப்பிச்சேன். அண்ணாச்சி 2 டீ போடுங்க. ஐயா, உன்ல சக்கரை ஜாஸ்தி. லோ சுகரா மாப்ள? தமிழ் வணக்கம். என்ன வடை இது? வெங்காய வடை. இது மட்டும் சின்னதா இருக்கு. சின்ன வெங்காயம். எல்லாம் அம்மா இருக்கானுங்களே. இந்த அப்படியே. இந்த மாப்ள. சூப்பர் டீ. இந்த கடைக்கும் கஸ்டமர் வராங்க பாரு. உண்டெல்லாம் போட்டுருக்காங்க. கையடி சாம்பார். ஏய், தமிழண்ணா. என்னப்பா இங்கே நிற்கிறீங்க? பக்கத்தில் ஒரு ஆயில் கம்பெனிக்கு வேலை விஷயமா வந்தேண்ணா. அந்த ஆயில் கம்பெனி ஓனர் செல்லமத்துக்கு தெரிஞ்சவர் தான். சொல்லட்டுமா? இல்லைண்ணா, வேணாண்ணா. சரி சரி, வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போகலாம். இன்னொரு நாள் வரேண்ணா. வான்னு சொல்கிறேன்ல, அந்த வண்டியில் ஏறு. சரி, நீங்கள் முன்னால் போங்க, நான் வண்டி எடுத்து வந்துடுறேண்ணே. சரி, பின்னாடி வாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்கானே. கலை, யார் வந்திருக்கான்னு பாரு. உட்காருப்பா. வந்துடுறேங்க. ஏங்குது மனசு, ஏங்குது மனசு, நீயும் நானும் இருந்த காலம் நண்பா, நீ எங்கேடா போன? ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதுதான் ஒரே குறை. ஏங்குது மனசு, நீயும் நானும் இருந்த காலம் நண்பா, நீ எங்கேடா போன? ஏங்குது மனசு. என்ன அப்படி பார்க்குற? யாருன்னு தெரியுதா? தெரியுமே, ரொம்ப நல்லாவே தெரியும். ஊருக்கு வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம ஊர் பிள்ளைகளை கிண்டல் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்ல பசங்க.
இதுல வேற இட ஒதுக்கீடா சம உரிமையா கோல வேற போடணுமா? போதும் நீ. சரி விடுமா. ஆ? அங்க பாருங்க ஒருத்தனை தலைகீழ நின்னு படிப்பேன்னு சொல்லுவாங்க. இவனடா புக்கியே தலைகீழ வச்சு படிச்சிட்டு இருக்கான். வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ மட்டும் என்ன கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருந்த என்னையே நீ. ஓஹோ, அப்போ அண்ணனை நீங்க தான் கவுத்ததா? எலே போட்டனா? ஒழுங்கா சாப்பிடு. கிண்டலா பண்ற? அண்ணி அடிக்காதீங்க நீ. ஏன் சிரிக்கிற? சாப்பிடுறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயும் என் தம்பி தான். என்ன அவன் நீ நான் கூப்பிடுவான், நீ வாங்க போங்கன்னு கூப்பிடுற. எல்லாம் நீ கொடுத்த செல்லம் தான், பொறுப்பே இல்லாம. அவனை ஒன்றும் கேட்கப்பட்டியா நீ? எல்லாம் ஒன்னால தான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னா தானங்க தெரியும். இன்ஸ்பெக்டரே ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. போன இடத்துல என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நாளை பின்ன நான் எப்படி ஒரு பார்க்க முடியும்? அசிங்கப்படுத்திட்டான். உன் சீமந்த புத்தன் வந்திருக்கான், என்ன அவனே கேளு. டேய் டேய் நடேசா, என்னம்மா? நான் ஒருத்தி கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சொல்லுமா. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கார். போன இடத்துல என்னடா பண்ணிட்டு வந்த? அதுக்குள்ள நியூஸ் வந்துச்சா? நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்லடா, உனக்கும் பொறுப்பு வரணும்ல. சரி வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டமா? ஹோட்டல்லையா? இல்ல, தமிழ் அண்ணன் வீட்டில். தமிழ் என்ன வீட்லையா? அதாம்மா, நம்ம பிரபாவோட அண்ணன் தமிழ், அவர் இங்கே தான் இருக்காரு. கல்யாணம் கூட ஆயிடுச்சு. உன்னையும் அப்பாவையும் ரொம்ப கேட்டதா சொன்னார். பாவம் அந்த பிள்ளை, சின்ன வயசுல 2 பேரும் கழுத்தை கட்டிட்டு தெரிவிங்க. இந்த வீட்டில் உள்ளவர்களை ஆசீர்வதியும். இந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்து அவர்களுடைய வாழ்வு செழிக்க உதவி அருளும். பணிபுரியும் இடங்களில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அருளும் ஆண்டவரே. இந்த வீட்டில் உள்ள தீய சக்தியா நம்மளதான் சொல்றாங்களோ? டேய் மாப்பிள, டேய் மாப்பிள, என்னதான்? டேய் மாப்பிள, ஊர் தானே மாறி வந்தீங்க, மதமா மாறினீங்க, என்னடா நடக்குதுங்க? என்னன்னு பாடுறா. இவர்களை அண்டாதிருக்கும்படி ஆண்டவரே, இவர்களை நீர் காத்தருளும். கணவன் மனைவி கொள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் அன்பையும் சமாதானத்தையும் தந்தருளும். எங்களது இந்த வேண்டுதலையும் மன்றாட்டுகளையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். ஏமா, ஒரு போலீஸ்காரனே 10 நிமிஷம் நிற்க வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டியே. எனிவே, நீங்க குடும்பத்துக்காக ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு, நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே அங்கிள், வாங்க. வரேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க என்ன? ஓகே ஆண்டி, வரோம். டிவில ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்றேம்மா. நான் டெய்லியும் ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன். நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. குடும்பத்தோட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் தான் என் பையன். அப்படியா? வணக்கங்க. வணக்கம்பா. வரங்க. சரிங்க. வரேன் ஆண்டி. தயங்காம கேளுங்க, சரியாமா? கண்டிப்பா கேக்குறேங்க. வரங்க. ஸ்தோத்திரம். போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். வாரம் தம்பி. அசந்து புட்டான தள்ளிதான் இருக்காங்க. அவ அழகுதானா மயங்கி புட்டான அந்த பொண்ணு டிவில என்னமா பேசுறா? நேர்ல ரொம்ப அமைதியா இருக்கா. சிரிச்ச சிரிப்புல அவய உசுர செதச்சு புட்டான அசந்து புட்டான அவ அழகுல நான் மயங்கி புட்டான சிரிச்ச சிரிப்புல அவய உசுர செதச்சு புட்டாள மனசுக்குள் அணுகுண்டு அணு அணுவாய் வெடிக்கின்றது எனக்குள்ள சந்தோஷம் புது புதுசாய் துளிர்கின்றது அசந்து புட்டான அவ அழகுல நான் மயங்கி புட்டான
சிரிச்ச சிரிப்புல அவ என் உசுர செதச்சு புட்டாள எம்மாடி அந்த புள்ள என்ன பார்க்க டீக்குள்ள நானும் புள்ள பார்வையில பொசுங்கி போனேனே இது என்ன மாற்றம் தானா எனக்கு இது தேவைதானா போராட்டத்தில் நானும் தோற்றேனே அவள் எனக்குள் எப்படி எப்படி மறைந்து நுழைந்தாள் மனசில் நுழைந்து நுழைந்து உயிரை கசக்கி பிழிந்தாள் இந்த தாவணி போட்ட தேவதையாலே சிறி வரும் சுனாமி கூட எனக்கு சாரல்லானதே அசந்து புட்டன அவ அழகுல நாம் மயங்கி புட்டன சிரிச்ச சிரிப்புல அவ உசுர சதைச்சு புட்டாள தோசை அப்பள பட்ட அசுக்கு புசுக்கு கீறப்பட்ட சந்தோஷத்தில் நானும் குழந்தையானேனே ஆச தோசை அப்பள பட்ட அசுக்கு புசுக்கு கீறப்பட்ட உற்சாகத்தில் இறகாய் பறந்து மிதந்தேனே உள்ளுக்குள்ள ஒன்ன தேடுதே உள்ளுக்குள்ள ஒன்ன தேடுதே நீயானதே இழந்தேனே என்ன மறந்தேனே அசந்து புட்டன அவ அழகுல நாம் மயங்கி புட்டன சிரிச்ச சிரிப்புல அவ உசுர செதச்சு புட்டாள திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா தேரோட்டத்தை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த தேரோட்டத்தை பாக்குறதுக்காக இந்தியா முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து கூட பக்தர்கள் வந்திருக்காங்க. நம்ம வசந்தம் டிவி சார்பா இந்த நேரடி ஒளிபரப்ப டிவிலயும் நிறைய பக்தர்கள் பாத்துட்டு இருக்காங்க. இது சாதாரண தேர் இல்லங்க, ஆசியாவிலே 2வது தேருங்க. நிறைய நன்மைகள் நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. இந்த தேரோட்டத்தை பத்தி பக்தர்கள் கிட்ட கேட்கலாம். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அம்பை பக்கம். ஓகே. வருஷம் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இது சுதந்திரம் அடையதுக்கு முன்னுக்கூட்டி இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது 509வது தேரோட்டம். சந்திப்பிள்ளையார் கோயில் முக்க கடந்து வந்துட்டு இருக்கு. பக்தர்களோட தரிசனத்துக்காக தேர் கொஞ்ச நேரம் இங்க நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நம்ம இன்னொரு பக்தர் கிட்ட தேரை பத்தி கேட்போம். இந்த தேரை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த தேர் நெல்லையப்பர் திருவிழால 509 வருஷமா நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்களும் எங்க குடும்பத்தோட வருஷம் தவறாம வந்துருவோம்மா. சரி, ரொம்ப நன்றிங்கம்மா.
இவங்க எங்க? தேரை பத்தி சொல்லுங்க. தேரா? இந்த தேர் ரொம்ப அழகா இருக்கு. இந்த தேரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா இந்த தேரை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தமா இருக்கு. இனிமே இந்த தேரோட தரிசனத்தை மிஸ் பண்ண மாட்டேன். இதுவரை நடக்குதா? தம்பி நெல்லுப்பா, இங்க வாங்க. எது கூப்பிடுறா இருந்தாலும் உங்களை தான், இங்க வாங்க. சாரா, என்னப்பா? தம்பி வந்திருக்குங்க, சீக்கிரம் வா. சரிப்பா. என்னங்கப்பா? குடுமா. இந்தப்பா, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் இளைஞருக்கான சுவிசேஷ பொதுக்கூட்டம் இருக்கு. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வந்து கண்டிப்பாக கலந்துக்குங்க. சரி சார். இது ஒன்றும் கட்டாயம் இல்லை. வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். சரியா? ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சி நான் இதை சொல்லலை, தோணுச்சு அதான். இதோ பாருங்கள், ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொதுவாக நான் இதில் ஆர்வம் காட்டுறதில்ல. இதை பற்றி இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பேசணும். பார் யாருக்குனே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் இதை பற்றி பேசணும். மேலும் மேலும் ஏற்றி கொடுனா எப்படி சார் ஏற்றி கொடுக்குறது? இதுக்காக விற்கிற பொருள் மேலேயும் விலை ஏற்ற முடியாது. 35 கிளாஸை 5 ரூபாய்க்கு விற்கிறோம், 5 ரூபா மூட்டையை 15 ரூபாய்க்கு விற்கிறோம். குடியாரன்னு நினச்சாலும் பாவமாக தான் சார் இருக்கு. தமிழ் இன்ஸ்பெக்டர் இப்போ ஊரில் இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் வேணா பேசி பார்க்குறேன். பட் அவர் எடுக்கிற முடிவு தான். ஓகே? சரி சார், போகலாம் சார். தமிழ், இந்த ஊரில் உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. இது பாரு, கண்டிப்பாக உன் ஃபேமிலியோட நீ வீட்டுக்கு வந்து சரியா? கண்டிப்பாக. காத்திருப்பேன் 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 நீ வரும் வழியெல்லாம் காத்திருப்பேன் உன் அருள் கிடைக்க நான் காத்திருப்பேன் உன் தரிசனத்திற்காக காத்திருப்பேன் உன் புன்னகை தவழும் முகம் பார்க்க டாக்டர் வந்து தரேன். நாங்கள் வந்துடுறோம். இன்னும் எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? இதெல்லாம் அனுபவிக்கணும்டா மாப்பிள்ள. ஊருக்கு போகாம பின்னாடி சுத்துறதையா? மாப்பிள்ள, ஒரு பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு தெரியாம அவள் நம்மளை பார்க்கறது, நாம அவளுக்கு தெரியாம அவளை பார்க்கறது, அவளுக்காக நாம காத்திருக்கிறது, நமக்காக அவ காத்திருக்கிறது, அவளுக்காக நம்ம தூங்காம இருக்கிறது, நமக்காக அவ தூங்காம இருக்கிறது. இதெல்லாம் அனுபவிக்கணும்டா. நம்மெல்லாம் இந்த காலகட்டத்தின் கடைசியில் இருக்கோம் மாப்பிள்ள. இதெல்லாம் என்ஜாய் பண்ணாம விட்டுறதுடா. மாப்பிள்ள, அதே பொண்ணுங்கடா உன்னே பார்த்துட்டு வருதுங்க. என்னடா நடக்குது? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. மாப்பிள்ள, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அனுபவிச்சிட போலையே. என்னடா? டேய் வராங்கடா. என்னப்பா சிரிச்சுட்டே வரீங்க? பாத்தியாம்மா, என்னமோ தம்பி வரமாட்டாருன்னு சொன்னேன், வந்திருக்காரு பாத்தியா? தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. தம்பி, ரொம்ப நல்ல விஷயம். இதே ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா வருவீங்க. சரிங்க. ஏம்மா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அம்மாவை கூட்டு போயிட்டு வந்துடுறேன். நீ பார்த்துப்போம்மா, போகலாமா?
நீ கைப்பிடிக்கும் நேரத்துக்காக என் வழிகாட்டி நீயாக இருக்க மாப்பிள்ள ஃபாலோ நீ பண்ணிட்டு வருவா என ஆசையாக நீ செல்லும் வழி எங்கும் நான் இருப்பேன் காலமெல்லாம் நான் காத்திருப்பேன் காத்திருப்பேன் I like. ஆமா பணம் என்ன வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஊருக்கு போற ஐடியாலாம் இல்லையோ? டிவி நான் பார்க்குறேன். மேற மாட்டுக்கு எடுத்துச்சாம் மெனக்கிட்ட மாடு. சிலோன்காரங்க பிடிச்சிட்டு போனேன். எங்கள் ஊர்க்காரங்க கூட ஊர் திரும்பிட்டாங்க. இன்னும் நான் போல. என்னடா பொழப்பு இது? வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை. இந்த சேனல்ல தானே தேடிட்டு இருக்கீங்க? என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லா விஷயமும் தெரியும். தேரோட அழக நீ வர்ணிக்கும் போதே தெரியல, நீ யார வர்ணிக்கிறன்னு. நிறைய நன்மைகள் நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. என்னாச்சு? பார்க்கும்போது பார்க்குறாங்க, பக்கத்தில் போனால் விலகி போகிறாங்க. இப்படியே ஆசைப்பட்டு பின்னாடி சுற்றிட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சி தான் அலையணும். எனக்கு மட்டும் தோணுனா போதுமா? சீனின்னு எழுதுனா மட்டும் இனிக்காதுல, ஆசைப்பட்டு மட்டும் போறாது. என்ன பசங்களோ. சாரா போன் அடிக்குது பாரு. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே தான் ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. யார சொல்றீங்க? நடேசன் தான். அவனை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க. அவன் உன்னையே நினைச்சிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? நான் சேனல்ல ஒர்க் பண்றேன். நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி கேக்குறாங்க. எல்லாரும் கேட்கறது இருக்கட்டும், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா? எல்லா விஷயத்துலயும் அவங்க வேற, நாங்க வேற. பிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவன் வேற, நீ வேற. பிடிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே ஒண்ணுதான். புரிஞ்சுதா? சாரா, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா நீ அவன்கிட்டயே பேசிக்கோ, சரியா? சாருக்கு என்ன கோவம் போலியோ? உடன் இருக்கீங்க? போய் பாரு அவள. பார்த்து பாருன்னு சொல்றேன்ல, இவ்வளவுதான் பண்ண முடியும். போய் பாரு. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். மேட்ரிமோனி கல்யாண புரோக்கருக்கு வேலையே இருக்காது. ஏய், இங்கே தாண்டி இருக்காரு. ஆமாண்டி, பேசிடலாமா? பயமா இருக்குடி, நீயே பேசிட்டு. மாப்பிள்ள, ஏன் ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரி சரி, நானே பேசுறேன். போகிற போக்கில் உனக்கு ஆள் செட் ஆகிடும் போல. எல்லாம் ஒரு மாதிரியாகவே நடக்குது. ஆமாம் மாப்பிள்ள, அவங்க எங்கிட்ட ஏதோ பேச வராங்க. கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? இல்லை மாப்பிள்ள, என் பர்சனாலிட்டி அப்படி தான். யானை குழிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்குமா? மாட்டா இருக்கார்ல, இவன் என் ஃப்ரெண்டு. சரி, பேர் அருந்ததி. இவன் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? இவ கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான் நானே சொல்கிறேன். அது வந்து சொல்லுங்க. அது வந்து இவளுக்கு உங்களை பார்த்தா பார்த்தா பரவாயில்ல, சொல்லுங்க. இவளோட செத்து போன சித்தப்பா மாதிரியே இருக்கும். நல்ல வேலை மாப்பிள்ளை பக்கத்தில் இல்லை. என்ன மாப்பிள்ள, பர்சனாலிட்டி? அன்னைக்கு முத பார்க்கும்போது லுங்கி கட்டிட்டு வந்தீங்கல்ல, லுங்கியில் அவங்க சித்தப்பாவும் அதே மாதிரி தான் இருப்பாரு. எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வர முடியுமா? கூட்டிகிட்டு போங்க. போ மாப்பிள்ள.
எங்க சித்தி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க சித்தி பேர் என்ன? ராசாத்தி. ஓ போமா போமா போ சொல்றல. ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. ஏன்டி இப்படி கோவப்படுறாரு? எங்க போனாலும் இந்த ராசாத்தி உன விட மாட்டோம் மாப்ள. உன் பர்சனாலிட்டிக்கு இதை விட நல்ல பொண்ணுங்கலாம் கிடைப்பாங்க மாப்ள. ஃபீல் பண்ணாத, ஃப்ரீயா விடுறா. ஏய் வந்துட்டாடா. ஏய் உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்படி வலிகிறான் பார். சரி கண்டுக்காம வா. கூட ஒருத்தர் இருக்கான் பார். மாப்பிள்ள என்னையாவது செத்து போன சித்தப்பா மாதிரின்னு சொன்னான். இவ உன்னை என்ன சொல்ல பாராளோ? டிவி அக்காடா. அக்கா என்னடா? காலையில நீங்க டிவில வணக்கம் நிலை ப்ரோக்ராம்ல வராங்க தானே? ஆமா. நான் கூட ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணுவேங்க்கா. அப்படியா? எங்க பண்ணு. மூச்சு முண்டையில சுருங்குது. ஒண்ணு பார்க்கல கிருங்குது. ஆனா நீ கிட்ட வந்தா மட்டும் டருங்குது. வரட்டுமா? அக்கா ஆட்டோகிராஃப் போடுங்கக்கா. ஆட்டோகிராஃபா? இல்ல இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நாளைக்கு ஸ்ரேயா நஸ்ரேயா மாரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா உங்களை எங்க போய் தேடுறது? அடப்பாவி. சாரா மட்டைய கலஸ்டானே. தங்குதான். மூட்றா. அக்கா ஆட்டோகிராஃப் போடுங்கக்கா. என்னக்கா பேட்டே இருக்கீங்க? இந்த லோக்கல் சேனல்ல வேலை பார்த்துக்கிட்டு என்ன அழுத்திக்கிறா இவெல்லாம் ஹீரோனாய் விளங்குமா? வாங்கடா போலாம். மாப்பிள்ள கவுத்துட்டாளா? எனக்காவது பல்பு, உனக்கு டியூப் லைட்ரா. ஆட்டோகிராஃப் கேட்டு ஆட்டை கலைச்சிட்டாங்களா? மச்சான் நானாவது அவுட்டு, நீ டக் அவுட்ரா. மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்க வரும்போது ஸ்டெப்னி எதுக்கு? ஸ்டெப்னியா இப்போ நட்புங்கிறது லவ் வர வரைக்கும் தானா? இதை தாண்டி ஒரு நேரம் என் வாழ்நாளில் இனி வருமோ? சம்பக 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 பம்பக 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 சம்பக 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 ஹே சம்பக 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 பம்பக 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 சம்பக 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 ஹே. நான் சென்ற சாலையில் நாம் செல்ல போகிறோம், நீ சென்ற சாலையிலும் நாம் செல்ல போகிறோம். நான் சென்ற சாலையில் நாம் செல்ல போகிறோம், நீ சென்ற சாலையிலும் நாம் செல்ல போகிறோம். நீண்ட நம் பாதையில் பயணங்கள் ஒன்றானதே. சம்பக 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 பம்பக 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 சம்பக 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 ஹே சம்பக 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 பம்பக 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 சம்பக 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 ஹே. மழை பொழிவதற்கு முன்னிருக்கும் நிலை அது சுகமே. அதுபோல் நீ என் அருகில் இருக்கும் நெருக்கம் அது சுகமே. கிச்சு கிச்சு மூட்டுதே உன் நினைவுகள், இதுவே நீ என் வாழ்வின் தருணங்கள். வீதியில் நீ வருவதை நான் பார்த்தாலே என்னுள்ளே சம்பக 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 பம்பக 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 சம்பக 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 ஹே சம்பக 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 பம்பக 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 சம்பக 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 ஹே. உள்ளே எங்கும் உதறுதே, ஆனால்
இருக்குதே நீ பக்கம் வந்தால் கோடி மின்னல்கள் என்னுள் பாயுதே தொலைக்காட்சியில் முதலில் பார்த்தேன் தொல்லை என்று நானும் நினைத்தேன் தொல்லை என்று தொடர்கதையானது எல்லை இல்லா தொல்லை இனியே இதை தாண்டி ஒரு நேரம் என் வாழ்நாளில் இனி வருமோ நான் சென்ற சாலையில் நாம் செல்ல போகிறோம் நீ சென்ற சாலையிலும் நாம் செல்ல போகிறோம் நீண்ட நம் பாதையில் பயணங்கள் ஒன்றானதே சம்பக்கு 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 பம்பக்கு 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 சம்பக்கு 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 டைம் ஆகுதுடா பஸ் போயிருண்டா சீக்கிரம்டா டேய் டேய் ஆட்டோ நடத்து லவ் பண்றானாமா லவ் மேடம் மாப்ள ஊர்ல எல்லாரும் கேட்டதா சொல்லு எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக முடிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லை ஈவினிங் பேப்பர் பாரு நியூஸ் வரும் அடுத்து என்ன பண்ணுறது என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு கொஞ்சம் கேப்பட்டுக்கலாம் தன்னே தானே 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 ஒய்ஃபு இவங்க தான். வணக்கம்மா. கஷ்டமான விஷயந்தான். சாரை பற்றி நிறைய விசாரித்தேன். சர்வீஸ்ல இருந்த வரைக்கும் எந்த அலிகேஷனுக்கும் இடம் கொடுக்காம நேர்மையாக இருந்திருக்காரு. அவரோட இழப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. கூடிய சீக்கிரம் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சிருவோம். அவரே போயாச்சு.
இனிமே கண்டுபிடிச்சு என்ன செய்யலாம்? குடும்பம் காத்த இது ஈடுகட்ட முடியாத இழப்பு தான். வீட்டில் வேற ஏதாவது இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கான். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கருண் அடிப்படையில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை இருக்குது. ரகுபதி, அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் கூட இருந்து அதை பண்ணி கொடுங்க. டெப்டி கமிஷனர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இதை பண்ண சொல்லியிருக்காரு. புரியுதா? குடும்பத்தையே காக்க வந்த பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளு மாப்ள. ஆணி வேறு சாஞ்ச நான் எப்படி அந்த வேலைக்கு சேருது? அந்த வேலைனாலே அம்மா பயப்படுறாங்க. டிபார்ட்மெண்ட்லேயே கூப்பிட்டு கொடுக்குறாங்களா மாப்ள? எப்படிரா அப்பாவை பறி கொடுத்த அந்த வேலையில் சேர சொல்றியா? பார்த்து பார்த்து எல்லாம் செய்வார். அவர் இருக்கும்போது அவர்கிட்ட நான் அதிகமாக பேசினது கூட இல்லை. இப்போ இல்லைன்னு போது அவரெல்லாம் பத்திரத்துறா. என்ன தம்பி, எப்பவும் இப்படி கலங்கிட்டே இருந்தா எப்படி? அம்மாக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? இப்படியே இருந்தா நல்லதுக்கு இல்ல தம்பி. இன்னும் எவ்வளவோ இருக்கு. என்னங்க பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த வேலையே வேணும் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். நீங்க போய் கொஞ்சம் பேசுங்க. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ இந்த வேலையில் சேர்றதான் சரின்னு படுது. உங்கள் அப்பாவோட ஆசையும் அதுவாக தான் இருக்கும். Attention! வெடிக்குது வெடிக்குது நெஞ்சம், எங்கே இருக்குது பஞ்சம், இது உயிரோடு சதிராடும் விளையாட்டு. வெடிக்குது வெடிக்குது நெஞ்சம், இனி எங்கே போவது தஞ்சம், இது உயிரோடு சதிராடும் விளையாட்டு. இடம் மாறி சுத்துது பூமி, இது எங்கேடா இருக்குது சாமி, விடுதலை இல்லை வாழ்க்கை, புதிராய் போறது வாழ்க்கை. இது எங்கே சென்று முடியும், இது யாரை கேட்டால் தெரியும், இது அமைதி இல்லா உலகம், இதில் நிம்மதி எப்போ உலகும். வெடிக்குது வெடிக்குது நெஞ்சம், எங்கே இருக்குது பஞ்சம், இது உயிரோடு சதிராடும் விளையாட்டு. காற்றுக்கு விடை கொடுத்து, கனவுக்கு உயிர் கொடுத்து, புதிராய் போன தெய்வம், மாயமாய் போன மனிதம், இதில் எங்கே உள்ளது புனிதம். இது விதியின் விளையாட்டா, இல்லை சதியின் விளையாட்டா, விடை கொடுப்பது யார் யாரோ, புதிரமைப்பது யார் யாரோ. வெடிக்குது வெடிக்குது நெஞ்சம், எங்கே இருக்குது பஞ்சம், இது உயிரோடு சதிராடும் விளையாட்டு. வெடிக்குது வெடிக்குது நெஞ்சம், இனி எங்கே போவது தஞ்சம், இது உயிரோடு சதிராடும் விளையாட்டு. கனவுக்கே கல்லறை கெட்டூர், வாழ்க்கைக்கு வழி காட்டுவது யாரோ, யாரோ, யாரோ. பரவாயில்ல சார், நினச்சது சாதிச்சிட்டீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? மார்னிங் சார். ஆ, அப்படி இப்படின்னு காரணம் காட்டி திருநெல்வேலிக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டீங்க. அம்மா அங்கே தான் இருக்காங்க, அப்பாவோட கேஸும் அங்கே தான் நடந்துட்டுருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், வரேன்.
சே என்ன பாரு ஒரே கலிஜாக்குது. என்ன லுக் விட்ற? அது உட்காரு. ஏய் இங்க வாடா. ஏலப்பா டிக்கெட் போட்டுது. செகண்ட் கிளாஸ் மாமா. என்ன பேரு? பாபா இல்லண்ணே அவனுக்கு வாய் பேச வராது. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க வாங்கிட்டு வந்து தருவோம். என்ன மாமா அவனை கேட்டா இவன் பதில் சொல்றான். அவனுக்கு நீ வாயா போடா போ. என்ன மறுகிற லுக்கு ஒரு புல்லு 4 கிளாஸ் ஒரு வாட்டர் பாட்டில் சீக்கிரம் எத்தனை போ. சும்மா பிரஸ்ஸா ஏதாகுதா? எத்திலிக்குதா? அவிச்ச முட்டையாவது இருக்குதாடா? போடா போய் எத்தின்னு வாடா. போடா போ. என்ன மாமா ஊருது தமிழா பேசுறானுங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. வலிச்சு பேசுறானுங்க மாமே. நம்ம ஊர் பாசை மாதிரி வருமா? அவன் மூஞ்சி அச்சே பாரு. தீஞ்சி போன போட்டி மாதிரியே இருக்கிறான் பாரு. வந்துட்டான் பாரு. மெதுவா வைடா. வச்சிரா. சொன்னா இன்னைக்கு வரான். ஏய் என்ன ஃபர்ஸ்ட் போயினே இருக்கற? வாடா. ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்றா. மாரசாமி இங்க வா. என்ன மாமே சீன் காட்றான்? ஓவரா சீன் போடாத காண்டாயிருவேன். கூடம் தெரியாம சாமியால அடிக்கியா? என்னன்னு புரிய மாட்டேங்குதா? ஐயா 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 காப்பாத்துங்கய்யா. ஐயா சார் இதுக்கே முட்டி போட காப்பாத்துங்க சார். பாகத்துக்கு தம்மா துண்டாக்குறானுங்க சார். முட்டி போட வச்சானுங்க சார். கத்திலாம் வச்சுக்கிறானுங்க சார். அங்கங்க காட்டுறானுங்க. எங்க சுருவானுங்க தெரிய மாட்டேங்குது. காப்பாத்துங்க சார். இல்லண்ணே போதும்னு பார்த்தா நம்ம ஊர் பாசையை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுண்ணே. அதுதான் நான் பாசையை புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். எந்திரிங்கய்யா. எங்க இந்தியா வரீங்க? எந்த ஊரு? மெட்ராஸ்ல இருந்து வந்துக்கிறேன் சார். ஷூட்டிங்காக வந்தேன் சார். தளபதி கூட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறேன் சார். இந்த சின்ன பையங்களை முட்டி போட விட்டா சார். வந்தோமா வேலையை பார்த்தோமா கிளம்புனோமான்னு இருக்கணும். அட்டை கத்தி வச்சு ஃபிலிம் காட்டுற ஊர்ல இது புரியுதா? கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். வரோம் சார். தேங்க்ஸ் சார். நம்மள அந்த 20 டன் ஜல்லி விஷயமா அம்பாசமுத்திரத்துல இருந்து கான்ட்ராக்டர் கூப்பிட்டானா? நடேசன் வந்திருக்காப்ல. ஒரு நிமிஷம் நடேசன்ட்ட கொடுக்குறேன். தமிழ் அண்ணா நடேசன் பேசுகிறேண்ணா. நல்லா இருக்கியா தம்பி? நல்லா இருக்கேண்ணா. நடேசன் இன்னைக்கு தான் முதல்ல நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். முதல்ல ஃபோனை கொடுங்க. என்ன தவிர எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா நீ? எப்போ வீட்டுக்கு வரீங்க? ஈவினிங் வரேன். நீ சாராவை பாத்தியா? இல்லை நீ இல்ல முதல்ல அவளை போய் பாருல. சரியா நீ எல்லாமே இருக்கியே. சரி வச்சிடுறேன். வாங்க வாங்க வாங்க. ஐயா ட்ரெஸ்ல கலக்குறீங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வாங்க ரெண்டு பேரும். இல்லை நீ டியூட்டியில் இருக்கேன். உங்களை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு வந்தேன். சரி யூனிஃபார்ம்ல இருக்கீங்க ரெண்டு பேரும். உன்னாவ பைக்ல வந்தீங்க. பொறுப்பான பதவியில இருக்கீங்க. வெளியில யாரும் தப்பா பேசிடக்கூடாதுல்ல. சரிங்க நீ. சரி சாரா நீங்கள் பழகிறது வீட்டுக்கு தெரியுமாம்மா? சரி நான் பேசிக்கிறேன். சரிண்ணா அப்புறமா வரேன். யூனிஃபார்ம் போட்டுனே ரொம்ப வெறப்பில் தான் பேசுறீங்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க நீ. சரி சாரா வா போலாம். சாரா இங்க இருக்கட்டும். நான் வீட்ல விட்டுறேன். வரேங்க நீ. தம்பி கொஞ்சம் நில்ல. ஊரில் இருக்கிற கெட்ட விஷயம் எல்லாம் தேடி வரும். நாம தான் கவனமாக இருக்கணும். காவல்துறைங்கிறது பொறுப்பு, அது அதிகாரம் இல்லை. அது அதிகாரமாக மாறும்போது தான் எல்லா விஷயமும் தப்பாயிருது. பார்த்து நடந்துக்க. சரியா? சரிண்ணா வரேன். சொல்ல உன் பேர் என்ன? மாரிமுத்து சார். உங்க அப்பா பேரு? கந்தசாமி சார். கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க அப்பாவுக்கா சார்? सर मुझे छोड़ दीजिए सर, मुझे घर जाना है सर। हमको कल से आप पकड़ के रखे हैं सर। क्या सर हम कुछ नहीं किया, हमको छोड़ दीजिए सर। मेरे बारे में आप कुछ सोचते नहीं है, मुझे छोड़ दीजिए सर। मैंने कुछ नहीं किया, हमको घर जाना है। டீ ஆறுது வரியா? அதான் ஆறி போச்சுல. தண்ணியாவது குடிப்போம். सर मैं बोल रहा हूँ, आप कुछ नहीं बोल रहे हैं। आप पानी पी रहे हैं, आप मेरा बात सुनते नहीं है सर। मुझे छोड़ दीजिए, मैं कुछ नहीं किया हूँ। तब से मैं बोल रहा हूँ வாங்கி வச்ச டீ குடிக்க விட மாட்டானுங்க, தண்ணியும் குடிக்க விட மாட்டானுங்க. என்னவே இவனை என்னன்னு கேட்க வேண்டியா? பாய் अंदर के जाता है कि क्या हुआ वो करते खाल गजली हम कम कर दफा क्या हुआ करते भी मुकट हुआ वाली वो அதாவே நல்ல ஹிந்தி பேசுறீங்க. அவனை என்னன்னு கேட்க வேண்டியரா? நான் பேசுறது ஹிந்தியா?
அவனுக்கு பேசுறதே சப்டைட்டில் போடாமல் சைனீஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்கள் வேற யாரு? ஐயா வணக்கம். இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். நீங்கள் ஐயாவுக்கு வேண்டியவங்க தான். உட்காருங்க, ஐயா வருவார். சரி. ஒரு பயில்வளையும் மிரட்ட முடியலையே. இல்லை எந்திரி. சார் உங்களை பார்க்க வந்துருக்கேன் சார். இல்லை உட்காருங்க. வணக்கம் சார். யாரு? ஐயா பேசுகிறீங்களா? ஆமாம் ஆமாம் பேசுனாங்க. உட்காருங்க. சொல்லுங்க. ஐயா எனக்கு மாமன் மரம் தான் வேணும். அவரும் எனக்கு சொக்கார மரம் தான். ஏதோ பக்கத்து இடத்துக்காரன் பிரச்சனைன்னு சொன்னாங்க. யார் அவங்க? அவங்க வேற. अभी बड़ा अफसर है सर, आप भी मुझे बिना देखे चले गए सर, मुझे छोड़ दीजिए सर, मैं कब से बोल रहा हूँ, कोई सुनता नहीं है। आप बड़ा अफसर हैं, आप तो कुछ कीजिए सर, मुझे छोड़ दीजिए। வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறேன்ல. என்னையா நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் சார், மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கேன் சார். இந்தா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. சரிங்க சார். என்னையா பண்ணான்னு இந்த அடி அடிச்சிருக்காரு? எதை கேட்டாலும் திருத்தல் முடிச்சிருந்தானுவ. சந்தேகப்பட்டு கூப்பிட்டு விசாரித்தோம். குய்யா முய்யான்னு கத்திரி கிடந்தானுவ. நான் பொறுத்துக்கிட்டேன், அவர் பொறுத்துக்கு வரா. அதுக்குன்னு இப்படியா நடந்துப்பாரு? அவர் அப்படிதான் சார். நீங்களே எதுவும் கேட்க மாட்டீங்களா? அதை எப்படி கேட்க முடியும்? அதிகாரியாச்சு. நீங்கள் கூட வயசில் சின்னவர் தான். அதிகாரின்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்லத்தான் நான் கேட்கணும். யார் கற்று பிள்ளையோ அப்போவே சொன்ன கேட்டானுங்களா? சிவகாசி பட்டாசு மாதிரி படபடன்னு வெடிச்சானுங்க. இப்போ பாருங்க, ஒரே அடியில் நமத்து போயிட்டானுங்க. பார்த்து பார்த்து மெதுவா. விடு விடு, நான் பார்த்துக்கிறேன். சார் காசு என்ன? வாடகை காசு தாங்க சார். என்ன வாடகையா? என்னது கெட்ட பழக்கம்? விளாடுறீங்க விடுங்க சார். வீரமணி, காசு கொடுத்துட்டு உள்ள வாங்க. அதிகாரி சொல்கிறாருல்ல, விடுங்க சார் காசு. காவலையை பார்த்து குருத்தோல் நக்கல் பண்ணிச்சான். நேரம்ல பல மொழிலாம் நல்லா தான் இருக்கு. பணத்தை எடுக்கிறது. இதை வச்சு இன்னொரு ஆட்டை வாங்கிக்க. கொண்டாட்டிக்கு சேலை வாங்கணும்னா அதையும் பிடிக்கிட்டு போயிட்டான். இவர் நேர்மையாக இருக்கிறதுக்கு பதக்கமாக தரப்போறானுவ. நம்மகிட்ட வந்து சேரவில் நல்லவனாவே இருக்காங்க. சாரா நல்லா இருக்கலாம். நல்லா இந்தாங்க. இந்தாங்க. என்னங்கம்மா அவசரமா வர சொல்லியிருந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? கலை தான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னா. என்னம்மா? நடேசனும் சாராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. பெரியவங்க நீங்க சேர்ந்து முடிவெடுக்கணும் தான் நான் இங்க உங்களை வர சொன்னேன். ஏன் சொல்றேன்னா, இதுக்கு மேல தாமதப்படுத்துறது சரியில்லை. நீங்க தான் ஒரு நல்ல முடிவெடுக்கணும். அதெல்லாம் சரி வராதுங்க. எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு. அவனுக்கு என்னங்க குறைச்சல்? எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. பொறுப்பான பதவியில வேற இருக்கான். உங்க பொண்ணுக்கு வேற ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன வேணும்? உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் உங்க பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அண்ணன் கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. कैसे है? ठीक हूँ सर. घर को जा सकते हैं? कुछ नहीं. सर. हाँ सिस्टर, இதாங்க வச்சிருங்க. பிரிஸ்கிரிப்ஷனில் உள்ள மருந்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். என்னையா இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? இல்லை சார், அது வந்து ஸ்டேஷனில். அது ஒன்றும் இல்லை சார். லாக்கப்பில் கூட்டாளிகளுக்குள்ள ஒருத்தர் அடிச்சுவானோ சார். அப்படின்னா ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போண்டி தானே, எங்கே எதுவும் கூட்டு வந்தீங்க? அவங்க 2 பேர் அடிச்சுக்கும் போது நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? ஏன் சார் எஃப்ஐஆர் போட்டிங்களா? இல்லை சார், அவனை ஊருக்கு அனுப்பி விடணும், அதான் எஃப்ஐஆர் போடல. இன்னும் 2 நாள் இங்கே இருக்கணும். சரி சார். 2 दिन को बाद आपका घर भेज रहे इन लोग, ठीक है? बहुत खुश हूँ सर. अच्छा. இருங்க வந்துடுறேன். சரி சார். சொல்லு சாரா. உங்களை உடனே பார்க்கணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானே உன்னை கூப்பிடலான்னு நினச்சேன். ரத்னம் ஹாஸ்பிட்டல் வரியா? சரி வரேன். हमको
मारने समय आप देखते रहे आप या। तो कुछ नहीं या, किया या। मद्रासी वाला बहुत बेचारा है என்னையா நல்லா பேசிட்டு இருக்க நான் எங்கே சார் பேசுகிறேன் அவன் பேசினா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் आप बहुत अच्छा इंसान है आप मुझे बहुत अच्छा से देखें वो ऑफिसर अच्छा नहीं है सर आप हमेशा ऐसा ही உங்களுக்கு रहिए மாஞ்சு மாஞ்சு நல்லது பண்ணுறீங்க பாருங்க சார் உங்கள்ட்டையும் புரியாத மாதிரி பேசுகிறான் யோ அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் தானே அவன் பேசுவான் कब सर मुझे छोड़िएगा सर मेरा दोस्त कैसा है सर हमको कुछ नहीं होगा ना सर मुझे छोड़ दीजिए सर हाँ யாரா இருக்கும் என்னாச்சு அன்னைக்கு வீட்டில் ப்ரே பண்ணில எங்கேயோ ஆமா. பார்த்த அதே மாதிரி இவனுக்கு ப்ரே பண்ணுறியா ரைட்டு எங்களை நேசிக்கின்ற சாரா எங்களன் உனக்கு ஹிந்தி தெரியும்ல தெரியும் அப்போ ஹிந்திலே ப்ரே பண்ணுறியா सरी हे परलोक में स्थित परमपिता यहाँ अस्वस्थ रहे इस बच्चे को जल्दी से जल्दी सहारा दे आप इनसे शादी करने जा रहे हैं आपको बहुत अच्छा से रखेंगे मैं कौन हूँ उनको नहीं पता है वो हमको जान बचाए हैं आप ही सोचिए आपको कितना अच्छा से देखेंगे वो आपका शरीर देख लो हम चलते உடம்பு பார்த்து बोला माँ साहब जी सर आप जैसा इंसान है तब हम लोग इधर काम करने के लिए आते हैं सर वो इंस्पेक्टर जैसा आदमी रहेगा सर तो हम लोग इधर काम नहीं कर पाएंगे सर आप हमेशा ऐसा ही रहिएगा सर कभी भी नहीं बदलिएगा सर आप जैसा आदमी चाहिए सर போலாமா சிஸ்டர் அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அவங்க தான் ஓகே தேங்க்ஸ் மேடம் மேடம் ஆ சார் ஒரு என்னையா சார் மேடம் யாருன்னு கண்டுபிடிச்சேன் சார் என்னையா கண்டுபிடிச்ச மேடம் டிவியில் வருவீங்கல்ல அவங்க தானே நீங்கள் ஆமா சார் நல்லா நடிப்பாங்க சார் மேடம் நீங்கள் கூட வணக்கம் நெல்லை அப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவீங்கல்ல அதை நாங்கள் விரும்பி பார்ப்போம் மேடம் அப்புறம் தெரு தெருவா வீடு வீடாக போய் கோலம் போடலாம் வாங்க சமையல் செய்யலாம் வாங்கன்னு சொல்லி படபடப்படன்னு பேசுவீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியாது இருந்தாலும் நல்லா இருக்கு மேடம் மேடம் இதில் ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் சார் இவங்க ஃபியூச்சரில் பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்கன்னா ஏயா சார் நல்லா தானே போயிட்டு இருக்கு போய் அவனை பாரு ஆட்டோகிராஃப் தானே கேட்டோம் எல்லாரையும் கேட்க சொல்லியிருக்கீங்களா அது இருக்கட்டும் அந்த பையன் என்ன சொன்னான் நீங்க ரொம்ப நல்லவரா உங்களை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா எங்கிருந்தோ வந்த அவங்களையே நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னா கட்டிக்க போற என்னையும் நல்லா பாத்துப்பீங்களா இது நான் சொல்லல அவன் தான் சொன்னான் ஆமா நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு உங்ககிட்ட உனக்கு கேட்கணும் சொல்லு கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த சாமியை கும்பிட சொல்வீங்க அது என்ன உங்கள் சாமி எங்கள் சாமி எல்லாரும் பிறக்கும்போது ஏதாவது ஒரு ஜாதி மதம் சார்ந்து தான் பிறக்கிறோம் திடீர்னு மாற சொன்னால் எப்படி மாற முடியும் எதையும் கட்டாயப்படுத்தக்கூடாது நீ யாரு நான் நானா இருக்கேன் உனக்கு பிடிச்சதை நீ ஃபாலோ பண்ணு சரியா அப்போ எனக்காக ஒன்று செய்றீங்களா சொல்லு உங்க சாமி கிட்ட என்ன கூட்டிட்டு போறீங்களா போலாம் Beep 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 doom doom doom. 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 மேளதாளங்கள் நம்முள் கொட்டுகின்றதே மெய்படாத ஆசை போல் பொய்படாத கவிதை போல் ஆதியில்லா அந்தம் போல் சாதியில்லா சொந்தம் போல் மாறுகின்றதே காதல் சேருகின்றதே மூச்சினோசைகள் ஐயோ காதில் மெல்ல கூசுகின்றதே என்னை கொல்லுகின்றதே பிபி பிபி டூம் 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 மேளதாளங்கள் நம்முள் கொட்டுகின்றதே சார்
இந்த பிடிங்க. அடுத்த தடவை இன்னொரு ஹெல்மெட் வாங்க வேண்டியது வரும். ரூல்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சந்தோஷம் சார். திட்டமாக கொண்டு வரேன். தம்பி வீரமணி சார், சாருக்கு அப்படியே ஒரு ஹெல்மெட் கொடுங்க. இந்தா சுட்டு கொடுங்க. ஹெல்மெட் போடாதவங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி தரீங்க, வண்டியே இல்லாத எனக்கு எப்போ வண்டி வாங்கி தரீங்க? உன்னை வேண்டி என்னை தாண்டி எந்த ஆசை ஊஞ்சலாடி வேகமாகி செல்கின்றதே, என்னை தீண்டி மெய்யை தூண்டி நெஞ்சில் கோடி முத்தம் கூடி தாகமாகி கொள்கின்றதே. ஓ தொட்டால் போதும் சாரல் போக்கும் ஜன்னலுக்கும் தேகம் வேர்க்கும் ஒற்றை துளியோடையாகும் ஊர்வலம் போகும். தொட்டால் போதும் சாரல் போக்கும் ஜன்னலுக்கும் தேகம் வேர்க்கும் ஒற்றை துளியோடையாகும் ஊர்வலம் போகும். மழை மேகம் பனி தூவும் மனசெங்கும் பிபி பிபி டும் 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 பிபி பிபி டும் 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 பிபி ஆட்டோகிராஃப் மேடம். பிபி பிபி டும் டும் கொன்னே போடுவேன். மேல தாளங்கள் நம்முள் கொட்டுகின்றதே, மூச்சின் ஓசைகள் ஐயையோ காதில் மெல்ல கூசுகின்றதே, என்னை கொல்லுகின்றதே. பிபி பிபி டும் 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 பிபி பிபி டும் 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 பிபி பிபி டுமக டுமகடும் பிபி பிபி டும் 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 மேல தாளங்கள் நம்முள் கொட்டுகின்றதே, ஆசை நெஞ்சங்கள் ஒன்றாயிணைகின்றதே. இந்த மாப்பிள்ள இந்தா போலீஸ் வருது. ஏய் என்னடா இது இங்கே வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க? தலைவர் நாளைக்கு வராருல்ல, என்ன பண்ணுறாரோ? நீங்கள் தான் குடிக்காதன்னு கோஷம் போடுவீங்க, ஆனால் எப்பயும் ஃபுல்லாக இருப்பீங்க. முதல்ல எடுங்க இதெல்லாம். சார் வணக்கம் சார். என்னையா போஸ்டர்லாம் ஒட்டியாச்சா? அந்த புதிய சார் ரொம்ப பேசுகிறேன் சார். அப்படியா? ஆமாம் சார். என்னையா இது? நடு ரோட்டில் வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க சார். அவ்வளோதானே? ஏய் போய் வேலையை பாடுறா. சரி சார். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். வா வண்டியில் எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரோட ரவுண்ட்ஸ்க்கு வந்தேன். நடேசனும் ஒரே ஊருக்காரங்க. அண்ணன் மாதிரி அதான் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டு பக்கம் வந்துட்டு பாப்பா. சரி சரிப்பா. சரி சார் கிளம்புறேன். சரி கிளம்புறேன். ஓகே போகலாம் தம்பி. செயற்குழு கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லாரும் கவனமாக கேட்டுடுங்க. தலைவர் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. என்ன புரியுதா? ஆர்மோ உன் வாழ நம்ம கட்சி ஏன் பத்தோச்சு? தலைவரே, நம்ம கட்சிக்காக நான் உண்மையா உழைச்சையா. ஆனா இந்த பெருமாள் குரூப் உள்ள புது ஓட்டெல்லாம் கலைச்சிட்டாங்கய்யா. யாரையா ஓட்ட கலைச்சா? எலெக்ஷனுக்காக 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை பிரிச்சு கொடுத்தல, என்னையா பண்ண நீ? இதுக்கு பதில் சொல்லியா நீ? சொல்லுங்கல்ல. என்கிட்ட பேசுறியா? பாத்தியா ஏய் அலாதாடு உட்காரியா. நீ சொல்லியா? என்னத்த சொல்றது தலைவர? கட்சிக்காக 15 லட்சம் ரூபாய் கடான்னு பொண்டாட்டி நகை அவளும் வீட்டுல இருக்கு. பணத்தை மட்டும் நினைக்கிற ஆளுக்கு சீட்டை கொடுத்தா கட்சி எப்படி தலைவரை ஜெயிக்கும்? ஆளுக்கு அது எதுவும் பேசக்கூடாது. கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதான். புரியுதா? கட்சிக்குள்ளே இப்படி கேவலமாக அடிச்சுக்கிறாங்களே, எப்படி சமாளிக்கிறீங்க? எதிர்கட்சிக்காரனை கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஆனால் நம்ம கட்சிக்காரங்க சமாளிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுது. கேவலமாலாம் இருக்கு. அடுத்து எங்கே போகிறோம்? தூத்துக்குடி. தூத்துக்குடியா? ஆமாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சான்? ஃபோன் பண்ணி சுகத்தில் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கியா? உட்காருங்க. ரகுபதி என் கூட வாங்க. இல்லைங்கய்யா, நான் ஜீப்பில் வந்துடுறேன். வண்டியில் ஏறுன்னு சொல்கிறேன் சார். நீங்கள் வண்டி எடுத்து ஸ்டேஷன் போயிருங்க. சரி சார். ஓகே சார். சொல்லுங்க ஐயா. என்ன ஐயா கொய்யான்னுக்கிட்டு
எல்லாம் நம்ம ஆளுங்க தான். சொல்லு மாப்பிள்ள, எப்படி இருக்க? என்னத்தை சொல்கிறது மாமா, சொந்தக்காரன் உறவு முறைன்னு வேலையை பார்த்து அந்த அலிகேஷன் இந்த அலிகேஷன் சொல்லி என் ப்ரொமோஷனே தள்ளி போயிட்டுருக்கு மாமா. பனிஷ்மெண்ட்னு சொல்லி இந்த ஊரில் போட்டாங்க. உங்களுக்கு மட்டும் பதவி கூட்டிகிட்டே போகுது. சரி அது இருக்கட்டும் மாமா, பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன சௌக்கியமாக கனடாவில் செட்டில் ஆகிட்டாப்பா. சந்தோஷமாக இருக்கா, அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு. நல்ல விஷயம் மாமா. நெல்லையில் நடந்த பயங்கர விபத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான மூர்த்தி நல்ல பெருமாள் அகால மரணம் அடைந்தார். மேலும் டிரைவர் உட்பட உடன் பயணித்த தொண்டர்கள் இருவர் காலமானார்கள். அதே காரில் பயணித்த இன்ஸ்பெக்டர் ரகுபதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். மேலும் தமிழகம் முழுவதும் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனை அடுத்து மினிஸ்டர்லேருந்து சிஎம் வரைக்கும் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. என்னதான் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், ஆக்சிடென்ட் பண்ண லாரிக்கும் அந்த ஓனருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சம்பவத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த லாரி காணாமல் போச்சுன்னு ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு சார். ஓனர் விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம் சார். லாரி ஓனருக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குற்றவாளிகள் தான் அந்த லாரியை திருடிட்டு வந்திருக்கணும். சார், லாரியில் வந்தவங்க கார் மேலே மோதி ஒரு பைக்கில் ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க. அந்த பைக்கை கண்டிப்பேரி குளத்துலேருந்து ரிகவர் பண்ணியிருக்கோம். அந்த பைக் திருட்டு பைக் சார். அந்த கூட்டத்துக்கு நீங்கள் தானே பந்தோபஸ்துக்கு போயிருந்தீங்க. அந்த மீட்டிங்க்கு பாதுகாப்பு போயிருந்தீங்களா இல்லை தூங்கிட்டு இருந்தீங்களா? சார், இது வரைக்கும் விசாரிச்சதில் இந்த சம்பவத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தோணுது சார். எதிரிங்க வெளியில தான் இருக்காங்க சார். ஓகே, டிஸ்பஸ். ரகுபதி, என்ன கேபினில் வந்து பாருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ரெஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஆக்சிடென்ட் பண்ணவங்க தப்பிச்சு போன பைக்கு திருட்டு பைக்குன்னு சொல்கிறாங்களே. காரில் மோதின லாரியும் திருட்டு லாரி, அக்யூஸ்டுங்க தப்பிச்சு போன பைக்கும் திருட்டு பைக்கு. ஸோ கண்டிப்பாக இது மர்டராக தான் இருக்கும். டியூட்டியில் இருந்த இன்ஸ்பெக்டரும் வண்டியில் கூட போயிருக்காரு. அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா? அதை பற்றி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த லாரியையும் பைக்கையும் எந்த இடத்துல சீஸ் பண்ணீங்க? இது வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் எந்த அரெஸ்ட்டும் நடக்கல. இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏசி தலைமையில் தனிப்பட அமைச்சிருக்கோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கோம். டியூட்டி இருக்குது, பார்க்கலாம். தேங்க்யூ. வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த சம்பவத்துக்கும் என் அப்பா சாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு தோணுது சார். ஆமாம் சார், என் அப்பாவோட மர்டர் கேஸில் இன்ஸ்பெக்டர் தான் முதல்ல ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த கேஸ்லேயும் இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்லேயே இருந்திருக்காரு. ஸோ இந்த 2 கேஸுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது சார். இது என்னோட தனிப்பட்ட கருத்து சார். சாரி சார். என்னையா டியூட்டியில் இருக்கும்போது கட்சிக்காரங்க கூட கார்லலாம் போயிட்டு என்னையா நினச்சிட்டு இருக்க? அவர் என்னோட ரிலேஷன் சார். என்னையா ரிலேஷன்? சொந்தம் பந்தண்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். எஸ்ஐ பொன்மாணிக்க மர்டர் கேஸில் நீ தான் ஸ்பாட்டில் ஆளாக போயிருக்க. என்னையா நடந்துச்சு? ஸ்ரீவைகுண்ட கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு வரப்ப கண்ட்ரோல் ரூம்லேருந்து எனக்கு தகவல் வந்துச்சு. வர வழியிலே சம்பவம் நடந்த இடம் இருந்ததுனால ஆளாக நாங்கள் போனேன். பொதுமக்களும் அவரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்காங்க. நான் போகிறதுக்குள்ளே துரதிருஷ்டவசமாக அவர் இறந்துட்டார் சார். அஸ் இட் இஸ் அஃபிஷியலாக நான் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து எல்லா ரிப்போர்ட்டையும் மேலதிகாரிக்கு அனுப்பியிருக்கேன் சார். நானும் பல வருஷமாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் போலீஸ்காரன் தான். சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்க. அந்த எஸ்ஐக்கு தனிப்பட்ட விரோதிங்க யாரும் இல்லை. ஓ மேலே தான் நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீனும் அன்னைக்கு அந்த பக்கமாக போயிருக்க. அது ஏன் உனக்கு வச்ச குறியாக இருக்கக்கூடாது? உங்ககிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஒன்றையும் அந்த கட்சிக்காரனையும் சேர்த்து தான் குறி வச்சுருந்துருக்காங்க. உங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வெளியில் இருக்குது. அது என்னன்னு பார்த்து ஆளை சீக்கிரம் பிடி. அதனால தான் உன்னை நான் தனிப்படையில் சேர்த்துருக்கேன். எஸ் சார். அது ஏன் உனக்கு வச்ச குறியாக இருக்கக்கூடாது? ஒன்றையும் அந்த கட்சிக்காரனையும் சேர்த்து தான் குறி வச்சுருந்துருக்காங்க. உங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வெளியில் இருக்குது.
என்ன சார்? யோ உள்ள போய் என்னன்னு பாரு. ஏய் வெளியே வா. ஏய் வெளில வா. போடா வெளில வா. ஏய் வெளில வான்னு சொல்றேன்ல. என்னடா எல்லாம் என்னடா ஸ்டூடண்ட்ஸ் இது? கூண்டு குண்டா கட்டி விட்டு குடும்பமா நடத்த விட. இது நெட் சென்டரா இல்ல வேற எதுவுமா? ராஸ்கல். என்னடா இது? காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். ப்ராஜெக்ட் விஷயமா பிரிண்ட் எடுக்க வந்திருக்காங்க சார். என்னடா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் சார். தெரியுது முகரைய பார்த்தாலே தெரியுது. இங்க போறா யாரா அது? ஃப்ரெண்டா போன போறாங்க அப்படின்னு போன ப்ளீஸ் சார். கான்ஸ்டபிள் சார் இவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்ல எழுதி வாங்கிட்டு இவங்க அப்பா அம்மா உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. ஏய் இன்னில இருந்து இங்க யார் யார் வராங்க போறாங்கன்ற டீடைல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வரணும். இனிமேல் இங்க எல்லாமே ஓப்பனா இருக்கணும். கூண்டு குண்டா கட்டி ஏதாவது நடத்திட்டு இருந்தா தொலைச்சிருவேன். கூண்டு கட்டுறாங்க கூண்டு. யோ பிச்சை பெருமாள் வாயா வண்டியில இருங்க நான் பார்த்துக்கிறேன். ஹாய். பா ஹேய் லூசு. இவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? அதான் காலம் பூரா வெயிட் பண்ண போறல்ல. நிஜமாவா? நிஜமா தான். அதுக்கப்புறம் எனக்காக வெயிட் பண்ணுறியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். லூசு. வெளியே வா. என்ன சார் என்ன விஷயம்? நீ தானே ஓனரு? ஸ்டேஷன் வரைக்கும் வா. நான் ஏன் சார் வரணும்? எல்லாமே வரப்படி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சார் வரணும்? எதுதான் பேசுகிறேன்? எல்லாம் விசாரிச்சாச்சு மாமா. பையனை பற்றி விசாரித்தேன். அவன் வேற நமக்கு சரிப்பட்டு வராது. பாப்பாவை கண்டிச்சு வைங்க. என்னதை கண்டிக்க சொல்கிற? நான் கூப்பிட்டு கண்டிக்கணும். அவன் தான் வேணும்பா. அப்புறம் 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. மீடியா உள்ளே வரும். அப்புறம் என் அரசியல் லைஃபே காலி ஆயிரும். அரசியல்வாதிகிட்ட வந்து தப்பிக்கத்தான் நான் அரசியலுக்கே வந்தேன். மாப்பிள்ள இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும். என்ன மாமா நான் சீரியஸாக பேசிட்டு நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இது அப்படியே விட சொல்கிறீங்களா? அப்புறம் நம்ம மரியாதை என்ன ஆகுறது? இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதாக இருக்கக்கூடாது. நடந்தது உனக்கும் தெரியக்கூடாது, எனக்கும் தெரியக்கூடாது. ஆனால் விஷயம் நடந்திருக்கணும். புரியுதா மாப்பிள்ள? புரியுதா? ஆனால் உலகத்துக்கு ஸ்டூடெண்ட்டோட பிரச்சனை தான் தெரியணும். ஏதாவது தெரிஞ்சது இங்கே ஹாஸ்டலில் தான் இருக்கேன். நீ சாப்பிட்டியா? இல்லை நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் ஊருக்கு போகணும். நாளைக்கு வழக்கமாக நெட் சென்டரில் மீட் பண்ணுவோம். இங்கே வழக்கமாக நடக்கிறது தான். நீ சொல்லு. ஒரு நிமிஷம்.
ஹலோ ஹலோ யாரு? நான் திருநெல்வேலி சவுத் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் சார்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருந்தார் ஆதிலிங்கம். இப்போ அவர் எங்கே இருக்காரு? சார் இங்கேருந்து கள்ளக்குறிச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனார். இப்போ அவர் உயிரோடு இல்லை சார். என்ன சொல்கிறீங்க? ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். என்னது, இறந்துட்டாரா? அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஒருத்தன் அவர் அடித்த கேஸ் இருக்குல்ல? ஓ, அந்த இன்ஸ்பெக்டர் அடித்த கேஸா சார்? ஆமாம், அந்த அக்கிஸ்டோட மொத்த டீட்டெயில்ஸையும் இமிடியேட்டாக அனுப்பிச்சி விடுறேன். தேங்க்யூ சார். வீட்டில் யாருங்க? என்னங்க சார்? கொஞ்சம் வாங்கம்மா. என்ன வேணும்? தமிழ் செல்வன் இருக்காராம்மா? தமிழ் செல்வனா? அவர் வீடு தானம்மா இது? ஆமாம் சார், இந்த வீட்டை அவர்கிட்ட தான் வாங்கணும். அவரை பற்றி ஏதாவது விவரம் தெரியுமாம்மா? தெரியலீங்களே சார். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா சொத்தையும் விற்றுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். மற்றபடி அவரை பற்றி எதுவும் தெரியாதுங்க சார். அவரை பற்றி விவரம் தெரிஞ்சா ஸ்டேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? சரிங்க சார். ராமேஸ்வரம் இன்ஸ்பெக்டர் பாஷா பேசுகிறேன் சார். சொல்லுங்க பாஷா. சார் அவரை பற்றி வீடு கடை எல்லா பக்கமும் விசாரிச்சிட்டேன் சார். அவர் எல்லாத்தையும் வித்துட்டு வேற எங்கேயோ போயிட்டாரு சார். அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி இங்கே யாருக்கும் தெரில சார். சரிங்க சார், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெயில் பண்ணி விடுறீங்களா? ஓகே சார், மெயில் பண்ணி விடுறேன் சார். நடந்துச்சு. சிதம்பரம் ஹாஸ்டலில் நடந்த கலவரத்தில் இந்த தமிழ்ச்சனோட தம்பி அடித்து கொல்லப்பட்டான் சார். அப்போ அங்கே நான் டியூட்டியில் இருந்தேன். இவனோட தம்பி ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான் போல். அது தலைவருக்கு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு விசாரிக்க சொன்னார். நானும் விசாரித்தேன். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்ததுனால என்னையும் தலைவரை சம்மந்தப்படுத்தி டார்கெட் பண்ணியிருக்கான் சார். அப்போது தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் மேலே கை வச்சிருக்கான். ஆமாம் சார். அவன் டிபார்ட்மெண்ட் மேலே ஏன்டா கையை வச்சோன்னு நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் அணுவணுவாக துடிக்கணும். புரியுதா? மேட்ரை சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சார். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன். ஓகே சார். நமக்கு டார்கெட் வச்சுட்டாங்களா? ஏன் சார் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க? ஆமாம், டென்ஷனான விஷயந்தான். குற்றவாளியை நெருங்கிட்டோம். ஓ, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பேப்பரில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் நல்லா இருக்கு. வாங்கம்மா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்குமா. என்னம்மா கல்ல எப்படி இருக்க? வாங்கடி சார். ஆமாம், உட்கார். உட்காருங்க. ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்லம்மா. சந்தோஷமான விஷயம் தானம்மா. தமிழன் அப்பாவை போறாரு, குட்டி பிரபா வேற பிறக்க போறான். சரிதானே? நீ ரொம்ப தான் டாக்டரா உனக்கு? வீட்டு பக்கம் எட்டி கூட பாக்குறது இல்ல. சாராவை ஃபாலோ பண்றதுக்கே உனக்கு டைம் சரியா இருக்கும்ல? எல்லாம் லவ் பண்ற வரைக்கும் தான். கல்யாணத்துக்கு வீட்ல ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஆளே வரதில்ல. நீங்களே கேளுங்க. இல்லை, நீ கட்சி தலைவர் பிரச்சனை நடந்ததுலேருந்து ராத்திரி பகலாக டியூட்டியில் போடுறாங்க. இப்போ தான் அக்யூஸ்ட் நெருங்கிட்டதா தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவேன். சரிம்மா, வாய் வயிறுமா இருக்கா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா பாத்துக்கிறேன்ப்பா. உங்களே நான் தான் பாத்துக்குவேன். எனக்கு என் பிள்ளைய பாத்துக்க தெரியாதா? சரி வரமா. சரிப்பா. சரி வரேன். தனியா வராத. சரிண்ணா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட அப்புறம் சொல்லு. குட்டி பையன் என்ன சொல்றான்? குட்டி பிரபா வேற பிறக்க போறான். குட்டி பிரபா வேற பிறக்க போறான். பிரபாவோட அண்ணன் தமிழ்ச்செல்வன் நான் தான். பிரபாவை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிரபாவோட ஹாஸ்டலுக்கு எதிரில் தான் நெட் சென்டர் வச்சுருக்கேன். உங்கள் தம்பியோட மரணம்
கலவரத்தால் நடந்ததில்லை, அது ஒரு திட்டமிட்ட கொலை. உங்கள் தம்பியும் உள்ளூர் அரசியல் கட்சி பிரமுகரோட மகளும் ஒருத்தர் விரும்பினாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்பாவது ஒரு தான் தைரியம் வரும். அந்த தைரியம் எனக்கு இப்போ வந்திருக்கு. அதனால் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வந்து எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ நடவடிக்கை எடுங்க. அதனால தான் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் வர்றேன், கவனமாக இருங்க. என்னப்பா இவ்வளோ மோசமாக நடந்திருக்காங்க? தம்பி, நடந்த விஷயத்துக்கு முறையாக நியாயம் கிடைக்கணும். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். சீர்காழி எம்எல்ஏ ஓட்டனா படுத்துடும். ஃபேனை கிட்டு போட. ஹலோ, நான் ராமேஸ்வரம் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சிதம்பரம் இன்ஸ்பெக்டர் ரகுபதி தானே பேசுறது? ஆமாம், நான் தான் பேசுகிறேன். என்ன சார் பண்ணியிருக்கீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? சும்மா மறைச்சு பிரயோஜனம் இல்லை. ஆதாரமெல்லாம் வெட்ட வெளிச்சமாக கையில் இருக்கு. அந்த பையனோட அண்ணன் ஆதாரத்தோட ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கான். சரி, நான் பார்த்துக்கிறேன். சொன்னதெல்லாம் நீ பார்த்துக்கோ. உன் விஷயமா தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அதெல்லாம் வேணாம் சார். நானே ஒரு நல்ல அட்வைட்டை வச்சு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறேன் சார். அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ போ. சிடி கொடுங்க சார். என்னையா சிடிங்கிற? ஏன்ட்ட எப்போ சிடி கொடுத்த? சிடி கொடுங்க சார். ஏய், என்ன மேலே கை வைக்கிற? என் மேலே கை வைக்கிற நீனு? போலீஸ் மேலே கை வைக்கிற நீ? அவ்வளோ தெரியுமா உனக்கு? யார் மேலே கை வைக்க? போலீஸ் மேலே கை வைக்கிற நீ? அடி. வைப்பா, அப்படி என்ன தப்பு பண்ண? உன்னை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. உனக்கு என்ன லூஸாக பிடிச்சிருக்கு? எல்லா ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷன் போனது மொதல் தப்பு. இப்போ உன் கையில் எந்த எவிடன்ஸும் இல்லை. இனி அவங்கள சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, தெரியுமா? எந்த ஆதாரம் எனக்கு தேவையில்லை. இனிமேல் யார்கிட்டையும் நியாயம் கேட்டு நிற்க போகிறதில்ல. அவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணுவ? சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிடுவியா? ஒன்றும் பண்ண முடியாது தமிழ். அவனால ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாணம், பொண்டாட்டி, குழந்தைன்னு உனக்குன்னு ஒரு சொந்தத்தை உருவாக்கிக்க. எல்லாம் சரியாக போயிடும். அப்புறம் அது பழகிடும். எதனை மறக்க சொல்கிறீங்க? எனக்கு உலகமே என் தம்பி தான். இப்போ அவனும் இல்லை. தன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சும் தன் குட்டியை வேட்டையாட வந்த சிங்கத்துக்கிட்டே தன் எதிர்ப்பை காட்டும் எருமை. நான் மனுஷன், எப்படி சும்மா இருக்க முடியும்? கஷ்டம்தான் தமிழ். நடந்தது நடந்து போச்சு. நான் உனக்கு ஒரு நல்ல வக்கீல் ஏற்பாடு பண்ணுறேன். நீ வெளியே போய் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பி. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன தமிழ் பேச மாட்டேங்கிற? எந்த ஆதாரம்லாம் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஆதாரம்லாம் பண்ண தெரியுமா? நானும் பண்ணுறேன். ஏன்பா செல்லமுத்து, இவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? போலீஸ்காரன் போய் அடிச்சிருக்கான். வில்லங்க முடிச்ச கேசியா இது?
353 அதுவும் இல்லாமல் 307 கொலை முயற்சி ஏதாவது இந்த அளவுக்கு இருக்கதே பெரிய விஷயம்யா. ரொம்ப வேண்டப்பட்டவன் பாச்சிங்க சார். சரி சரி நான் பார்த்துக்கிறேன். ஜாமீனுக்கு கொடுத்துருவோம். கேஸ் டீட்டெயிலாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பார்த்துங்க மேடம். மற்ற விஷயங்கள் இங்கே ஜூனியரை ஃபாலோ பண்ணுங்க. சொந்தம் பந்தம் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திட்டு இருக்க. இது வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் கூட இருந்தோம், இனிமேலும் இருப்போம். பேப்பர் பத்தியா? எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. ஏற்கனவே ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு. வேணாம் தமிழ், இனிமேல் இது தொடர்ந்தா நல்லதில்லை, விட்டுறலாம். எப்படின்னா விட முடியும்? இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான். இனிமேல் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம். தமிழ் நான் பார்த்துக்கிறேண்ணே. விடுங்க விடுங்கன்னு சொல்கிறேன்ல. ஏற்கனவே நட்டி அப்பா விஷயத்தில் தப்பு பண்ணிட்டோம். எனக்கு நல்லது பண்ண நினைக்கிற உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. நீங்களாம் நல்லா இருக்கணுண்ணே. அதானே சொல்கிறது கேட்குறீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க. நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையாக இருந்தாலும் கடைசி வரை உங்க கூட இருக்க தமிழ். ஒரு பிரச்சனை இல்லை தமிழ். கொஞ்சம் பேச விட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டாம். கேளுங்க, சொன்னால் கேளுங்க. இது வரைக்கும் எனக்காக பண்ணது போதும். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். சார், தமிழ்ச்செல்வன் வீட்டு முன்னாடி தான் சார் இருக்கு. யார் இருக்கிற மாதிரி தெரியல சார். ஆமாம் சார். வண்டி எதுவும் இல்லை சார். ஆமாம் சார், நான் இங்கே இருக்கேன் சார். சரிங்க சார், வந்த தகவல் சொல்கிறேன் சார். மேலெல்லாம் நல்லா தேடி பாருங்க. இந்த பக்கம் போய் பாருங்க. சொல்லுங்கள் சார். தமிழ்ச்செல்வன் இருக்காரா? கொஞ்ச நாள் அவர் வரல சார். வண்டி நிற்கிற செல்லம் இருக்காரா? அவர் வெளியூர் போயிருக்கார் சார். தமிழ் பேசுகிறேன். சொல்லுங்கண்ணா. உடனே பாலபாக்கி வர முடியுமா? என்ன விஷயம்ண்ணா? சொல்கிறேன்ல, முக்கியமான விஷயம் பேசணும். உடனே வா. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் அப்பா சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். மனசுக்கு ரொம்பவும் பாரமாக இருந்துச்சு. இப்போ அதை அவங்ககிட்ட இறக்கி வச்சிட்டேன். பிரபா சாவு ஒரு கொலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு காரணமானவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான். அவன் சாவும் கண்ணில் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எடுக்கிற எந்த முடிவும் எனக்கு சம்மதம் தான்.
ஹலோ, எங்க இருக்கான்? மேலே தான் சார் இருக்கான். என்னடா பண்ற? அவன் யாரு தெரியுமா? கொப்பனை கொண்டது அவன்தான்டா. எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானடா? டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயும் என் தம்பி தான். என்ன அவன் நீ நான் கூடுவான், நீ வாங்க போங்கன்னு கூப்பிடுவான். காவல்துறைங்கிறது பொறுப்பு, அது அதிகாரம் இல்லை. அது அதிகாரமாக மாறும்போது தான் எல்லா விஷயமும் தப்பாயிருது. பார்த்து நடந்துக்க. தமிழன்னா அப்பாவை பார்க்க குட்டி பருவ பிறக்க போகிறான். கண்ணீர் துடைக்க கரம் கேட்டால் கண்ணை பறித்தானே ஒருவன், வாழ்க்கைக்கு வழி கேட்டால் பாதையை பறித்தானே ஒருவன், நிற்க கொஞ்சம் நிலம் கேட்டால் சாமானியனின் காலை விற்கச் சொன்னது சமூகம். கொல்லி வாய்ப்பேய்கள் ஒன்று கூடி பள்ளி நடத்தும் காலம் இது. இது எங்கு சென்று முடியும், யாரை கேட்டால் தெரியும். ஒருவன் விதியை எழுதுகிறான், பாவம் ஒருவன் அதிலே உழலுகிறான். நிழலாய் நம்பி வந்தாடதுவே நெருப்பாய் சுட்டதென்ன இங்கே.
வாழ்க்கை இங்கே மாறி போனது, வாசல் எல்லாம் மூடி போனது, பூமியே போலியடா. நாடும் ஊரும் நாறி போனது, சூதும் வாதும் கூடி போனது, நீதியை காணுமடா. சட்டத்திட்டம் சென்றது யாரிடம்? சாட்சி இல்லை. அக்கம் பக்கம் சுற்றி பார்த்தேன், காட்சி இல்லை. புதிராகி புயலாகி நம்மை சுற்றி மீன் தின்பது பாவம் என்று நாய் சொல்லது பாடம் ஒன்று கேளடா ஓ மானுடா. ஆகாயமே ஆடுது எங்கே, சாமானியன் போவது எங்கே, கூறடா ஓ மானுடா. கொட்டும் மழையில் துளிகள் இல்லை, பருகியதாரோ. வெட்டும் மின்னலில் ஒளியும் இல்லை, திருடியதாரோ. உச்சியில் லட்சங்கள் அச்சாகுதே.